அதான் bro, நான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் எது பார்க்கல, வேலை வச்சு. இன்னும் பார்க்கலங்க. ப்ரோ மார்க்கோ படம் பாத்தீங்க? மார்க்கோ ஒன்றும் பார்க்கலையே, நாளைக்கு பார்த்துட்றேன். தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ஏன்? ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. கொடூரமா வைலன்ஸ் ஒரு மாதிரி ஆச்சு. மார்க்கோ யார் படம்? அது மலையாள படம் ப்ரோ. உன்னி முகுந்தன் எல்லாரும் சொல்லிட்டு 100 கோடி கலெக்ஷன்றாங்க அந்த படம். அந்த படம் அருவருப்பா இருக்குன்றீங்க. இல்ல, அது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதை ஒத்துக்கலாம். பட் ரொம்ப கொடூரமா இருக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்ல. நான் இப்பதான் கடைசி விஷயம் பார்த்து வந்தேன், அந்த மூட்ல இருக்கேன். தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. அது நீங்க சொல்லும் போதுதான் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது. ப்ரோ பார்ப்போம், நாளைக்கு ஆர்வம் வருதா? நாளைக்கு பார்த்துருவோம். என்னை வந்து அனிமலை இப்படிதான் பார்க்க வச்சாங்க, எல்லாரும் பேசி பேசி ஒரு ஆர்வத்தை தூண்டி. இப்போ வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு பார்த்த படம் அனிமல் மட்டும்தான். இப்ப இதை பார்த்துட்டா அது எவ்வளவு தேவைன்னு தோணுது எனக்கு. மார்க்கோல ஹீரோ யாரு? ஹீரோ வந்துட்டு உன்னி முகுந்தன் ப்ரோ. ஆக்சுவலா அவர் முன்னாடி ஒரு படம் நடிச்சாரு ஐயப்பன் மாதிரி, அது வந்து சூப்பரா இருக்கும், குழந்தைங்கலாம் பாக்குற மாதிரி. இதுல வந்து ஆனா இந்த படத்துக்கு குழந்தைங்களை வச்சே பில்டப் பண்ற மாதிரி சீன்லாம் இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ என்னால தாங்கவே முடியல. இந்த படத்துக்கு இது தேவை ஆக்சுவலி அடல்ட் தானே? அடல்ட் இல்ல வந்து ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப தப்பு தான். நான் இது ஏன் சொல்றேன்னா, ப்ரீ கிளைமேக்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல சென்சார். அப்போ அதை மட்டும் கட் பண்ணி நாளைக்கு போட்டு பார்ப்போம். வாட்ச் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க், அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஆனா அந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு இப்போ பார்ட் 2 வந்துச்சுன்னா பயங்கரமா ஓப்பன் ஆகும். கேஜிஎஃப் அப்படிதான் ஆச்சு. பார்ட் 1 வந்து உங்களுக்கு ஓடிடி அதுல தான் ஹிட் ஆச்சு. பார்ட் 2 ஓப்பனிங்கே பயங்கரமா வந்துச்சு. இல்ல பிரதர், நம்மளுக்கு கங்குவா வந்து செட் ஆகல, ஆனா கேஜிஎஃப் செட் ஆகுது. அடுத்து இப்போ வந்து புஷ்பா 2 கூட ஓரளவுக்கு செட் ஆகிட்டு போகுது. பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட்டிங்ஸ்ல தான் இருக்கு. ஆமா, ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் பண்ணாங்கல்ல, அதாவது மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் அப்படின்னு மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி படம் அது முன்னாடி ஒரு வரல. வீடியோ பார்த்தேன் தியேட்டர்லயே, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டைம் வருது. மயக்கம் போட்டு விழுற மாதிரி. ஏன் விழுந்தான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஓட்டி ஓட்டி தான் பார்த்தேன். அதெல்லாம் எப்படா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னு. கார்த்தி ப்ரோ, அந்த காதல் என்பது பொது உடைமை தான் இன்னைக்கு தான் ரிலீஸ்ல. அதுல அது எப்படி ப்ரோ கான்செப்ட்? அதுவும் அந்த மாதிரி எல்ஜிபிடி அந்த மாதிரி டைப்பா? அந்த மாதிரி தான் லெஸ்பியன். நான் அந்த படம் பார்க்கலங்க, அந்த படம் பார்க்கல, எந்த படமும் பார்க்கல இந்த வாரம் அந்த படம். பட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அந்த ரெண்டு படத்துக்கு? லவ் ஸ்டோரி 2K லவ் ஸ்டோரியும் அதுவும் தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். ரிவ்யூலாம் போட்டாங்களா? என்ன சொல்லிருக்காங்க எல்லா படத்துக்கும்? பெருசா ஒன்றும் பார்க்கல, ரிவ்யூ தான் கேட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா வேற நியூஸ்லாம் தானே போயிட்டு இருக்குது. வை செக்யூரிட்டி. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அமரன் 100 டேஸ் செலிப்ரேஷன் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. மீடியா கேம் ப்ரோ வந்து அழைப்பு கொடுக்கல. அவங்க ஏதாவது சேட்டலைட் சேனலுக்கு போடலாம்ல, பெரிய போடுவாங்கன்னு நினைப்பேன். போடுவாங்க எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது சேட்டலைட்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு படம் சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்கேயோட இன்னொரு படமும் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல வராம இருக்குன்னு. அப்படிதோ
அந்த ஃபங்க்ஷன்ல சொன்னாராம். எனக்கு தெரியல எக்ஸாக்டா என்ன சொன்னாரு தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது தெரியல ப்ரோ. மேபி இன்னொரு படம் நடிப்பாரு இல்ல, சக்சஸ் தானே, அவருடைய பெரிய சக்சஸ் தானே. இன்னொரு படம் ஆர்கே5ல பண்றதுக்கு இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட்டு, முடிக்கும் போது ஒரு அதை விட தாண்டி போய் முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமும் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கல்ல. ஸோ எஸ்கே வந்து அவங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கணும், பண்ணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதானே. என்ன இருக்கு. ஓகே. ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரொமோஷன்ல இருந்து பட்ஜெட்ல இருந்து எல்லா இடத்துலையுமே எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆமா ப்ரோ, நிறைய லொகேஷன்ஸ்லாம் கூட உங்களுக்கு போக முதல்ல பர்மிஷன் கிடைக்கல காஷ்மீர்ல. இந்த ஆக்சுவல் லொகேஷன்ஸ்லயே போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, காஷ்மீர்ல இவரு அந்தனன் தான் நிறைய வீடியோல பேசினார் அந்த மாதிரி. ஆமா, காஷ்மீர்ல எடுத்த படம் தான் அது. நிறைய காஷ்மீர்ல எடுத்தாங்க. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஏகே போட்டோ பாத்தீங்களா ப்ரோ? இப்போ வந்துட்டு சைக்கிளோட பாத்துங்க. என்னனுங்க, தலையும் பாடியும் கொஞ்சம் அதிகமா பெருசா இருந்துச்சு. ப்ரோ. கீழே அது வந்து கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி கம்மியா இருந்த இருந்துச்சுல மாதிரி ப்ரோ. இருந்துச்சு. போய் அப்படி ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இந்த எடிட்டிங் ஆகுது இல்ல உண்மையான போட்டோ தானே அப்படின்னு. எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. எடிட் பண்ண வீடியோ மாதிரி இருந்துச்சு, போட்டோ மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஷேர் பண்ணேன். எனக்கு ஓகே ஆச்சரியமா தான் ஓகே இருந்துச்சு. ப்ரோ. ஒன்று பெல்ட் எல்லாம் போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். வயிற்றுக்கு ஆமா பெல்ட் ஆமா எல்லாம் ப்ரோ. போட்டு. இல்ல அது அடுத்த 6 months அவர் ஃபுல்லா ரேசிங் தான் பண்ண போறாருல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபிட் ஆயிருக்காரு சார். ஓகே. கார்த்தி ப்ரோ, அவரு என்ன சாப்பிடுறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சிக்கனுங்க, அப்படி சிக்கன் அவருக்கு மட்டும் தான். சிக்கன் இருக்குல்ல, வேக வச்சு சிக்கன், மசாலாலாம் போடாம சிக்கன் ஃப்ரை பண்ணி 65 அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேக வச்சு சிக்கன், ஒரு சிக்கன் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். 1 மீல். மதியம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிடணும். மட்டும். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடணும். அந்த கோழி மட்டும் சாப்பிடணும். அந்த மாதிரி அதுல புரோட்டீன் இருக்கு இல்லையா கோழியில, அதை மட்டும் சாப்பிடணும். அப்படி ஆமா. அது இல்ல கீட்டோ அப்ப காலையில டயட்லாம் எக்ஸசைஸ் இல்லைங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. அது கீட்டோ எக்ஸசைஸும் டயட் பண்ணுங்க. வித்தவுட் இதுல எனி என்ன இருக்கு, ஃபாஸ்டிங். எக்ஸசைஸும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்ல. இல்ல அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஒரு 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 மீல் எடுத்து சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் அடுத்த நாள் காலைல பண்றீங்கன்னா பித்தம் வந்துரும். பித்தம் வந்துரும். அது ஒரு 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 மயக்கம் வரும் நீங்க சாப்பிடாம ஒரு பண்றீங்கன்னா. கேட்கறேன். இல்லைங்க, அதுதான். அது ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி. நீங்கள் கீட்டோ டயட்டுன்னு கூகுள் அடிச்சு பாருங்க, உங்களுக்கே டீட்டெயில்ஸ் வந்துடும். அதெல்லாம் தெரியாது. இப்ப என்ன நீங்க என்ன ஏகே மாதிரி குண்டாவா இருக்கீங்க? பழைய ஏகே மாதிரி இல்ல. ஏதோ உடம்பு கரைக்கணுமா? தேவை இருக்கா? ஆமா சிக்ஸ் பேக் ஏதாவது ஆமா இருக்கா? ஆமா அது அந்த இது மாதிரி இருக்கு. தான் இருக்கீங்களா? சிக்ஸ் பேக்லாம் வேண்டாம். சிக்ஸ் பேக்லாம் வேண்டாம். நார்மலா இப்போ குறைஞ்சா போதும். அதுக்கு இந்த தாங்க தோல் அதுக்கு பருவம் என்ன வந்து பண்ணுங்கன்னா காஃபி டீல கட் பண்ணிடுங்க. ஓகேவா? காஃபி டீ கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அந்த சுகர் இருக்கு இல்லையா, சுகருக்கு ஐட்டத்துல கட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு சாப்பாடை குறைச்சி எல்லாம் பண்ணீங்கனாலே போதுங்க. அதுவே வந்து உங்களை ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக்கிடும். கார்த்திக் ஆரவ் சொன்னாரு அவர் அஜித் நான்வெஜ்ஜே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு லாஸ்டா இன்டர்வியூலாம். இல்லையே, என்னாச்சு தெரியல. அவரு தான் சொன்னாரு. ஆரவ் பேட்டியில சொன்னாங்க. அவரு எங்களுக்கு தனியா குக் பண்ணிடுவாரு, இத்தனைக்கு டேஸ்டே பார்க்காம குக் பண்ணுவாரு நான்வெஜ்லாம் என்ன சொன்னாங்க. ஆரவ் சிக்கன் மட்டும் ஃபுல்லா சாப்பிடாருன்னு அதெல்லாம் டயட்டுக்கு. அதெல்லாம் அசர்பைஜான் இல்லைங்க. என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா அவர் நான்வெஜ்ஜே தொட மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அப்படிலாம் இல்லையே. இது ஆரவ் ரீசெண்ட் இன்டர்வியூ பாருங்களேன். இப்ப இந்த படத்துக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல, அப்பதான் ஆரவ் சொல்லியிருந்தாங்க. ஒரு பேட்டியில பார்த்தேன் நான். அந்த டைம்ல ஷூட்டிங்ல அப்படி இருந்திருக்கலாம், தெரியல. அவர் டயட்ல உடம்பு குறைச்சது வந்து 1 மீல், அந்த ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான்
அதில் சிக்கன் தான் சாப்பிட்டாரு நான் கேள்விப்பட்டது. ஆனா ஆரோ ரீசெண்ட் இன்டர்வியூல சொன்னாரு அவர் சமைக்கும் போது கூட டேஸ்டே பார்க்காம நான்வெஜ் தான் சமைப்பாரு. ஏன்னா அவர் நான்வெஜ் எங்க சாப்பிடுறதுல ஸ்டாப் ஆரோ அந்த பண்ணிட்டாரு. படத்தில் எவ்வளோ நேரம் வர்றாரு அந்த படத்தில் ஆரோ? தெரியல, அவர் சொன்னாருங்க. அவர் அங்கேதான் இருந்தேன்னாரு, ஷூட்டிங்ல ஃபுல்லா ஆரோ அங்கதான் ஒரு இருந்தேன்னாரு. சரிங்க, ஒரு அரை மணி நேரம் வர்றாங்க. அரை மணி நேரம் வர்றாருன்னா இன்னொரு ஒரு 15 நாள் 20 நாள் நடிச்சிருப்பாரா தானே? அந்த டைம்ல இல்ல அவர் கார்த்திக் ப்ரோ, இருந்திருக்கலாம். அவர் ரேஸுக்கெல்லாம் கூட போறாரு ப்ரோ. ஆரவு அவர் இல்ல ரேஸுங்கிற பாரு, இந்த டிராவல் பண்றதுக்கெல்லாம் கூட போறாரு. பைக் ரேஸ் அப்பெல்லாம் இந்த இங்கெல்லாம் போனால, பஞ்சாப்லாம் போனார்ல, அப்போ ஆரவ் கூட போனாரு. அவரும் என்ன அஜித்தோட டீம்ல தான் இருக்காரா? தெரியலையே. இல்ல நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் வந்தது. அவரும் டிராவல் கூட போற மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் வந்தது. அவரும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு இதுல. கார்த்திக் ப்ரோ, நீங்க நரேந்திர மோடிஜி வீடியோ போட்டு தள்ளுறீங்க போலக்கு. நான் ட்விட்டரை ரீஃப்ரெஷ் அடிச்சா டக்கு டக்குன்னு மோடிஜியோட வீடியோ வந்துகிட்டே இருக்கேன் முன்னாடி. நீங்க எடப்பாடியோடது போடுங்க. என்ன இருக்கு, எடப்பாடி போடுங்க. யார் வேணாண்ணா? என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா, நீங்க ட்வீட் போட்டீங்கன்னா முன்னாடி வரும். அதனால நீங்க போடுறது மோடி வீடியோ வந்துகிட்டே இருக்கிற முன்னாடி டக்கு டக்குன்னு. கடுப்பாதா, கோவம் இருக்கா? அதுக்காக தான் போட்டது. நான் ஏங்க கடுப்பா போறேன்? அதுக்குதான் அதெல்லாம் போடுறது. வேற என்ன தெரியாதா உங்களுக்கு? இல்ல அதை விட நம்ம அமித்ஷாஜி வந்து அங்க இருக்கும் போது ஐயப்பன் ப்ரோவும் சலூன் கடையும் நீங்க மோடிய சிங்கிளா இருக்க காமிக்கும் போது அந்த எனக்கு நானுமே ஷேர் பண்ணியிருந்தேனே. அப்புறம் என்ன? கார்த்தி ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ யாரோ டவுட் கேட்டாங்க இந்த வெயிட் லாஸ் கீட்டோ, அதுல நான் அதை ட்ரை பண்ணிட்டு கேக்குறேன். இப்போ ஏதோ டவுட் தானே கேளுங்க. பேரு வேளாண். என் பேரு வேளாண். ஓகே ஓகே. அது ஆக்சுவலா வந்து ஃபேட் லாஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு மீல் முடிச்சுட்டு மினிமம் 12 to 16 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஃபேட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இந்த இன்பிட்வீன் கேப்ல நீங்க ஏதாவது இன்டேக் எடுத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ஸ்டாப் ஆயிடும். அதான் உங்களுக்கு கீட்டோ. நீங்க பேசுறது ஜேபி தானே? ஆமா ஆமா. நான் ஃபாலோ பண்றேன் உங்களை. நான் பிங் பண்றேன். நான் யார் கேள்வி கேட்கறது? ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த ஃப்ரைடே ஐட்டம் இதெல்லாம் குறைச்சிருங்க. காஃபி டீலாம் வந்து பெருசா குறைச்சிருங்க. காஃபி டீ இருந்தா கூட இந்த பால்லாம் குறைச்சிருங்க. சுகர் காஃபி டீ குடிக்கலாங்க, சுகர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. சுகர் குறைச்சிருங்க, பாலை குறைச்சிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து டயட்டீஷியன் கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா என்ன சாப்பிடணும் சொல்லிட போறாங்க. நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் யூடியூப்லயே பார்க்க போறீங்களாக்கோ? ஒரு டயட்டீஷியன் போங்க, 400 ரூபாய் ஃபீஸ் கேட்க போறாங்க ஒரு நாள் கன்சல்டன்ட்க்கு. அவங்களே சொல்லிடுவாங்க. கேட்டு பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இப்போ இந்த கீட்டோ டயட் போய் அதெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டாங்க. கிட்னி போயிடும் அப்படின்றாங்க. இல்ல ஃபுல்லா பிசினஸ் ஆகி போச்சு. இப்போ அதெல்லாம் போனா திட்டிடுறானுங்க. அதான் ப்ராப்ளம். கொஞ்சம் விசாரிச்சு போகணும். அதுக்காக எல்லாத்துக்கும் விசாரிச்சு போறீங்களா? ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையும் வரும். இல்ல கார்த்தி ப்ரோ, நான் வந்து எப்படின்னா 2017லயே ஒரு எடுத்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். அப்ப பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டயட்ல வந்துட்டு அப்புறம் 6 மந்த் கழிச்சு திருப்பி வந்து நான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டயட்டுக்குள்ளேயே வந்தேன். இப்போ ஏதாவது வந்து இது பொதுவாக வந்து இந்த டயட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைய எடுப்போம். இதுல என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும், கிட்னி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மந்த் கழிச்சு இது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம். எத்தனை நாளுங்க கீட்டோ டயட்? இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு 60 days இருந்திருப்பேங்க.
இல்ல நான் வந்து நார்மலா இந்த ஒரு 6 இல்ல இது மந்த்ஸ்ல வந்து லாங் இதாயிடும் டேர்ம்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்க ஆமா வந்து இல்ல இல்ல ஓரளவுக்கு ஷார்ட் வந்துட்டு டேர்ம்க்கு வந்து ஹெல்த்தியான டயட். இல்ல ஆனா ஷார்ட் டேர்ம் வந்து ஜிஎம் டயட்னு ஒண்ணு இல்ல இல்ல இருக்கு. ஏன் நான் பிரச்சனை பண்ணிருக்கேன் அது. அப்படின்னா இல்ல இல்ல ஏன் இருக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது அவங்க வந்து நார்மலா எல்லாம் இருந்தீங்கன்னா உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு பீரியட் தான். ஓகேங்களா? லாங் டேர்ம்ல அதை கொண்டு போகவே முடியாது. கீட்டோல அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நீங்க நீங்க ஒரு வந்து வாட்டி மத்த நீங்க மீல்ல மிஸ் பண்டிகை காலம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் கதை பாத்தீங்கன்னா முடிஞ்சு. எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டங்க அது. இல்ல நீங்க அதான் வந்து அதான் எப்படின்னா சொல்றேன். வேற இப்போ ம். ஷார்ட் டேர்மா பண்றவங்களுக்கு வந்து ஜிஎம் டயட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டும் தனித்தனியாவே இருக்கு. 1 வீக் தான் அது. கிராஷ் டயட் தான். ஆனா உங்களுக்கு ஹெல்த்தியானது. இல்ல இல்லைங்க நான் ஒரு மிலிட்ரி சொல்றது டயட் ப்ராப்ளம் எப்படின்னா தானே. இருக்கு. நீங்க வெயிட் லாஸ் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா வந்து உங்க ஹெல்த்ல வந்து இன்டர்னல் ஆர்கன் எதுவும் பாதிக்காம இல்ல இருக்கணும். அதுக்கு எந்த தான் லெவல்ல சொல்றேன். இன்டர்னல் அது இன்க்ரீஸ் ஒரு ஆகாம இருக்கணும். அதுதான் ஒரு நாள் முக்கியம். வெஜிடபிள்ஸ் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வரும் அது. இல்ல இல்ல இப்ப நான் எடுக்கிறது எப்படி எடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மீல் தான் எடுப்பேன். ஆனா எடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 kg சிக்கன் எடுப்பேன். பிளஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெஜிடபிள் ஒரு 1/2 kg மினிமம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபைபர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்ல பிரச்சனை வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஸ்டொமக்ல சில இஷ்யூ வரும். அப்புறம் காலையில பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஆமாங்க. அந்த ஃபைபர் இல்லை ஒரு நாள் அப்படிங்கும்போது ஒரு மீல்ன்றது வந்து சில டயட்ல என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பதிலா ரொம்ப சின்ன சின்ன மீலா வந்து 4-5 தடவை வாய்ப்பே சாப்பிட்டா இல்லைங்க. கூட இல்ல இல்ல பரவாயில்லைங்க. நீங்க லாஜிக்கு இல்ல நீங்க வந்து எப்படின்னா சின்ன சின்ன டயட் சொல்றாங்க பாத்தீங்களா? அங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா ஃபேட் லாஸ் வராது. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ல ஓகே. உங்களுக்கு ஃபேட் இருக்கு நீங்க வந்து பர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன மீல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குறைக்க முடியாது. சின்ன சின்ன இதே மீல் இந்த ஜிம்ல சென்ஸ் உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரூட்ஸ், ஒரு டைம் வெஜிடபிள்ஸ், ஒரு டைம் மில்க் அந்த ஏங்க மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் 4 இருக்கிறதுலயே ஒரு இன்னொன்னு தெரியுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கிறதே வொர்ஸ்ட். எப்படி சொல்றேன்? ஃப்ரூட்ஸ்ல எல்லா ஃப்ரூட்ஸும் வராது. அட வாழைப்பழம்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. வாழைப்பழம் மெயினா வாழை, நல்ல பலா இதெல்லாம் சுத்தமாகவே ஆகாதுங்க. ஆமா அது இதெல்லாம் வந்து வெயிட் பயங்கரமா போடும். பட் வெயிட் போடாத ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. வெறும் ஆப்பிள். எந்த ஃப்ரூட் சொல்லுங்க? ஆப்பிள் ஆப்பிள் வந்து நீ இல்ல இது எல்லாமே வந்து எப்படின்னா மெயின்டெனன்ஸ் டயட்ல எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுக்கலாம். ஒரு ஒரு டெய்லி ஒரு அதான் ஆப்பிள் ஒண்ணு சொல்லுங்க. எடுக்கலாம். இப்ப என்னதான் சாப்பிடுறது? எதுவுமே சாப்பிடுவாமா? இல்ல கார்த்தி, இல்ல அதுதான் இல்ல உண்மை இது இல்ல கார்த்தி. சாப்பிடக்கூடாது, நான் இது கீட்டோ எப்படி இல்ல இல்ல டயட்ல சாப்பிடக்கூடாது. வந்து இல்ல இல்ல சாப்பிட்ற கார்த்திக் ஐட்டம் நான் வந்து எப்படி ரொம்ப இருந்தா நான் கம்மி. சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃப்ரூட்டு எக்ஸாம்பிள் கூட சாப்பிடாதீங்க, சொல்லிடுறேன். இல்ல அதையும் உண்மை சாப்பிடாதீங்க, இதையும் அதுதான். சாப்பிடாதீங்க. உண்மை ஒரு வேளை அதுதான். சாப்பிடுங்க, அந்த ஒரு வேளையும் இதுதான் சாப்பிடுங்க. இல்ல கார்த்திக் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 30 டேஸ் எப்படி இருந்தேன், செகண்ட் 30 டேஸ் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 30 டே பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் வந்து ஒரு 100 கிராம் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டர் டீன்னு சொல்லுவாங்க. பட்டர் டீ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீல வந்து ஒரு வெண்ணெய் ஒரு 50-100 கிராம் 50 கிராம் உள்ள போட்டு நீங்க குடிச்சுக்கிற மாதிரி புல்லட் சுகர் காஃபி. இல்லாம. ஓகேங்களா? புல்லட் காஃபி தானே. இது வந்து காலையில மதியம் பாத்தீங்கன்னா ஒரு 3 முட்டை இல்ல 4 முட்டை பிளஸ் வந்து கீரை ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கீரை. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன்ல நான்வெஜ் ஏதோ ஒன்று ஃபிஷ் சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg டு இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். இது இது வந்து 1/2 kg பாத்தீங்கன்னா ஒரு 30 மட்டனா? டேஸ். இல்ல இல்ல மட்டன் சேர 1/2 வராது kg கார்த்தி. மட்டன்லாம் அதெல்லாம் இல்லைங்க. சாப்பிட்டோம்னா மட்டன் போயிருவோமே. வராது. அதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு சொல்றது கேளுங்க. ஏங்க இல்ல 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 மட்டன் வராது. மட்டன் வராது. மட்டனை கீட்டோலுக்கும் ஓ மட்டனுக்கும் இருக்குங்க. சம்பந்தமே இல்ல. ரெட் அது மீட் ரெட் மீட் இருக்குங்க. அது. எல்லாமே இருக்குங்க. ரெட் மீட் இல்லைன்னு இல்ல யார் இல்ல இல்ல சொன்னாங்க? இல்ல அது ஃபேட் இருக்கும். அது ஃபேட் இருக்கும் ஏங்க அதுல. ஓ நீங்க மட்டனோட ஃபேட்டுக்கும் கீட்டோக்கும் ஃபேட்டுங்காதீங்க. சம்பந்தம் வராது. கீட்டோல ஃபேட்டு தான் மெயின். கீட்டோ டயட்னால ஃபேட் டயட் இல்லங்க எடுத்துக்க. இல்லங்க இல்லங்க இல்ல ஏங்க இல்ல இல்ல சரி இல்ல இல்ல சரி இல்ல. இல்ல ஃபிஷ் ஏங்க இல்ல சிக்கன் எல்லாம் ஓகே. இல்ல மட்டன் வராது ஏகானந்த் அது. நான் ஒரே ஒன்று கேள்வி கேட்கறேன். நான் இதான் டயட் ஃபாலோ பண்ணேன். நீ என்னோட பாடி எப்படி இருக்கும் நீங்களே ஒரு அசம்ஷன் கொண்டாங்க. சரி ஓகேங்களா? ஏங்க ஏங்க இல்ல இல்லங்க அதெல்லாம் வேணாம். நம்புறேன் நானு நீ குறைஞ்சிருப்பீங்க. பட் அது மட்டன் இல்ல வராதுன்றேன் குறைக்கிறீங்க. நான் நான். சொல்றது எப்படின்னா நான் வந்து உள்ள டயட் போகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஆல்மோஸ்ட் வந்து 290 இருந்துச்சு. ஓகேங்களா? எல்டிஎல் வந்து 180 இருந்துச்சு. கிட்னியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் பார்த்தீங்கன்னா 65 இருந்துச்சு. நார்மலாக வந்து 90 எபோவ் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 மட்டும் தான் எனக்கு மேஜராக இருந்துச்சு. கிரியேட்டின் லெவல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு லிவரில். இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் நான் அந்த டயட்டுக்குள்ளேயே போனேன். இதில் வந்து நான் என்ன எடுத்து அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன். இந்த 60 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜிக்கு மேலே 20 கேஜி இருக்குது நார்மலாக 20 to 25 கேஜி இருக்குது. இந்த 60 டேஸ் சொல்கிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 120 அந்த மாதிரி இருக்கலாம். கரெக்ட் மறந்துருச்சு. ஒரு 5-6 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 கேஜி இருக்குது. இதெல்லாம் எடுத்திருந்தா நீங்கள் இதெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னோட பாடி வெயிட்? அப்போ வந்து நான் வந்து 72 கேஜி இருந்தேன்.
ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன், மட்டன் கிராப் எல்லாம் அது சாப்பிடும் போது வர அந்த அந்த இது ஓ பாத்தீங்கன்னா இருங்க அந்த இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க அதையெல்லாம் ரெண்டாவது பேசுங்க. நான் சொல்றது இதை இல்ல டயட் நான் ஃபாலோ நான் பண்ணேன். சொல்லிடுறேன். இந்த இல்ல இல்ல மட்டன் கிராப்ல வர வந்து ஃபேட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஐயோ முதல்ல நான் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிட்டேன் இதே டயட்டு. நான் வந்து ஆரம்பிக்கும் போது 72 கேஜி, என்னோட பிளட் டெஸ்டோட ரிசல்ட் எல்லாமே சொல்லிட்டேன். 60 டேஸ் கழிச்சு நான் ரிப்போர்ட் எடுக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல பாத்தீங்கன்னா நெய் மட்டும் பாத்தீங்கன்னா சமையலுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நெய் மட்டும்தான். ஒரு 2 to 3 லிட்டர் நெய் இருக்கும் ஓவராலா கம்ப்ளீட் எல்லாத்துக்குமே நெய். நீங்க ரிசல்ட் நான் எப்படி நினைக்கிறீங்க 60 டேஸ் நான் கழிச்சு? நான் ஒண்ணு சொல்றதா, ஒவ்வொருத்தங்க உடம்பு வேற வேற மாதிரி ரியாக்ட் இருங்க பண்ணும். உடம்புக்கு ஒரே இல்ல ஏங்க எப்படிங்க நான் அவ்வளவு வந்து நெய் எவ்வளவு ப்ரோ போட்டு எப்படிங்க பண்ணாதீங்க. எனக்கு கொலஸ்ட்ரால் கம்மி ஆகுது? இல்ல எவ்வளவு 60 ப்ரோ டேஸ் சொத்து கழிச்சு வச்சிருக்கீங்க? அத சொல்லுங்க ஜேபி. ஜேபி எவ்வளவு எதுங்க? சொத்து வச்சிருக்கீங்க? ஓ நீங்க வேற சொத்துல சாப்பிட்றதெல்லாம் நெய் இல்ல, எனக்கு புரியல. என்ன சாப்பிட்றதெல்லாம் நெய், ஓ மட்டனு, ரொம்ப சிக்கனு, நாள் இல்லைங்க, மொத்தமாவே அதுதான். 60 டேஸ் தானுங்க. கார்த்திக் bro, அது சினிமா ஹீரோலாம் வந்து டயட் போட்டு வீட்ல அது சாப்பிடுவாங்கல்ல, அதோட அந்த மாதிரி. மோசமா இருக்கு இந்த மாதிரி. ஓ அதாவது நான் இது சொல்றது ஒரு இன்னும் 60 வெறும் டேஸ் மாசம் மட்டன் மாசம் 1/2 டெஸ்ட் கிலோ வேற எடுக்கிறீங்க. டெய்லின்றாரு. அதுதான் எனக்கெல்லாம் அள்ளி டெஸ்ட் போட்டுருச்சு. 1 கிலோ எவ்வளோ மாசம் மாசம் அப்பா? டெஸ்ட் வேற எடுக்கிறீங்க. டெஸ்ட் வேற எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இல்லைங்க. தனியா காசு நான் இருக்கு. வந்து இல்லைங்க ஸ்டார்டிங்ல எடுத்தேன். அதுக்கப்புறமா 2 months 60 டேஸ் கழிச்சு எடுத்தேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த நீங்க ஃபர்ஸ்ட் நான் போகும்போது என்னாச்சு அப்படின்னா இதுல போகாதீங்க, கிட்னி போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 200 கிராம், கிட்டத்தட்ட 180 to 200 கிராம் ப்ரோட்டீன் உள்ள வந்துடும். ஃபுல்லா கம்ப்ளீட் ஃபேட் அப்படிங்கும்போது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னாங்க. நான் வந்து உள்ள வரும்போது எனக்கு பாத்தீங்கன்னா எல்டிஎல் ஒரு 180 இருந்துச்சு, டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒரு 287 சம்திங் இருந்துச்சு. கிரியேட்டினைன் பாத்தீங்கன்னா எபோவ் 1 இருந்துச்சு. இந்த ஹெச்எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹார்ட் மார்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்ஃப்ளேஷன் லெவல். இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 இருந்துச்சு. 1க்கு மேல இருந்தாலே ஹார்ட் ரிஸ்க் அப்படிங்குவாங்க. அதே அப்புறம் பாத்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் சொல்லுவாங்க. இஜிஎஃப்ஆர் பாத்தீங்கன்னா கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா 90 இருக்கும். எனக்கு 62 ஏங்க 65 இதெல்லாம் குள்ள எப்பங்க இருந்துச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னது வந்து சும்மா ஏங்க இதை வந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க இது என்ன நான் சொல்றது எப்படின்னு என்னோட டெஸ்ட் எடுத்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து அப்படிங்கிறேங்க. வேற ஒண்ணுமே இல்ல. யாரும் சொன்னதில்லைங்க. இது என்னோட டெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. நான் கேட்கறது என்ன, இது எனக்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சொல்லினது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுங்க. முட்டையில பாத்தீங்கன்னா மஞ்சக்கரு சேர்த்தாதீங்க, ஒயிட் மட்டும் சேர்த்துங்க, மட்டன் சேர்த்தாதீங்க. டயட்டிஷியன் இப்படித்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். பண்ணீங்களா இல்ல இதை நீங்க செலக்ட் பண்ணி பண்ணதா? இல்ல நீங்க இப்ப நான் தான் டயட்டிஷியன் யாரும் ஃபாலோ பண்ணல. நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நான் வந்து எடுத்து பார்த்து ரிசல்ட் நான் விட்டுட்டேன் அவ்வளவுதாங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா 60 டேஸ் கழிச்சு எனக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் 220 வந்துச்சு. எல்டிஎல் பாத்தீங்கன்னா 130 வந்துருந்துச்சு. ஓகேங்களா? இஜிஎஃப்ஆர் பாத்தீங்கன்னா 65ல இருந்து எபோவ் 90க்கு மேல போயிடுச்சு. இல்ல வேணாங்க. சுருக்காதீங்க. டாபிக் கொஞ்சம் டைவர்ஸா இருக்கட்டும். கீழ ஜாஸ்தி பேர் கேட்டுன்னு இருக்காங்க. ஆமா இல்ல ஆமா சரி ஒண்ணும் விடுங்க. இல்லங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா ரொம்ப சரி சரி பின் ஓகே. பாயிண்டா போனீங்கன்னா அது கடந்து போயிடுவாங்க இல்ல எல்லாரும். இல்ல காலையில கடந்து கீட்டோ போறீங்க. டயட்னு பேருங்க. கூகுள்ல அடிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இல்ல யாருக்கு அது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி இப்போ இருக்கோ ஓகே. மெயினா பாத்தீங்கன்னா நான் ஓ 2 டாக்டர் ஃபாலோ பண்ணேங்க யூடியூப்ல. சரி கிளாஸ் ஓகே எடுக்கணும்னா விடுங்க ஜேபி. ஷார்ட் விடுங்க சரி ஜேபி. சரி. ஒரு 100 வருஷம் வாழுங்க. நாங்களாம் சீக்கிரம் முன்னாடி இல்ல போறோம், நீங்க 100 பின்னாடி வாங்க. வயசு வாழ்றதுக்கு இல்லைங்க, அப்படி இல்ல. நீங்க 2 டாக்டர் இருக்கு, அவங்க வேணா பாருங்க வீடியோ. விடுங்க விடுங்க, இது ஒரு பிரச்சனையா சரி விடுங்க. சரி ஜேபி, இவங்களை விடுங்க. நான் எனக்கு ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். நீங்க தகவலை சொல்லுங்க, நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி ஆமா. ஓகே. சரி, நான் டவுட் கேட்டு போறேன். கார்த்திக் ப்ரோ, இந்த எஸ்டிஆர் படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க ப்ரோ, அது உண்மையா? யாரு? 49க்கு 51. எஸ்டிஆர் படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாராமா, அது உண்மையா? வலைபேச்சுல சொன்னாங்க. இல்லையே, என்ன படத்துக்கு? 49க்கும் 51க்கும் 50 வந்து யுவன் பண்றாரு. ஸோ அது அந்த இது பார்க்கிங் டைரக்டர் 49, 51 வந்து இந்த படம், இந்த பீரியட் படம் இல்ல, அஸ்வத் மாரிமுத்து படம் 51. தெரியலங்க. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். முதல்ல எப்படி 50 இல்ல, வந்துச்சு அதை மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க ஃபிக்ஸ் முதல்ல. பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. நீங்க என்னங்க மியூசிக் படமே டைரக்டர் வந்து நடிக்காம ரெட்ரோ மியூசிக் டைரக்டர். திடீர்னு நம்பரா சேர்த்து கொண்டு வந்து என்ன எஸ்டிஆர் 15 வந்து நிறுத்திட்டீங்க? எப்ப படம் ப்ரோ எடுத்தீங்க? என்ன என்ன ப்ரோ, பண்ணீங்க? அவர் நடிக்கிறாரு அதுவே ப்ரோ. அது சஸ்பென்ஸா இருக்கு. இன்னைக்குதான் லைனப் நல்லா ரெண்டு அநியாயமா வருஷம் வந்திருக்கு. இருக்கு. ஆச்சுங்க படம் முதல்ல வந்து. அநியாயமா இருக்கு இந்த இதெல்லாம். சரியான கம்பேக்கா எஸ்டிஆர் கொடுப்பாரு ப்ரோ. 50 செம்ம கம்பேக்கா இருக்கும். எங்க கம்பேக்னா எனக்கு புரியல. எனக்கு எங்க இல்ல எஸ்டிஆர் 50 அரசியல் எப்படிங்க அறிக்கை வந்துச்சு? அறிக்கை எஸ்டிஆர் 50 முதல்ல எப்படிங்க வந்துச்சு? அதுக்கு கணக்கு கொடுங்க முதல்ல.
என்னங்க ப்ரோ அநியாயமா இருக்கு 49 திடீர்னு வந்து வந்து பார்க்கிங் எஸ்டிஆர் டைரக்டர் 50 பண்றாரு நீங்க ப்ரோ. 50 வந்து அந்த பீரியட் ஐயா ஃபிலிம் ஒண்ணு, ஏன் 51 வந்து அநியாயமா அடுத்த இருக்கு எஸ்டிஆர் கொடுக்குற விட ஏங்க இவருதே எஸ்டிஆர் பில்டப் பயங்கரமா 46 நான் 46 சொல்லி பாலிடிக்ஸ் பேசலங்க. நான் இருங்க எஸ்டிஆர் 46 சொல்லி தேசிங்க பெரியசாமி படத்துல அனௌன்ஸ் பண்ணீங்களா இல்லையா? அது அது ஆமா, அது STR 46 அதுதான் தானே அது 50, அது அதுதான் என்ன 50. எனக்கு புரியல. எனக்கு 46 தான் அனௌன்ஸ் பண்ண படம் 50 ஆயிடுச்சு. திடீர்னு 49 ஒரு படம் வருது, 51 ஒரு படம் வருது. ஓகே 46 47 48 என்ன படம் இருக்கு இங்க? 48 தான் மணிரத்னம் கார்த்தி இப்போ வரப்போகுது இல்ல. தக் லைஃப். ஓகே 47 47 கேட்கக்கூடாது. முதல்ல இருந்து மறுபடியும் எண்ணிப்பாங்கண்ணே. அதுதான் ஒண்ணு சரி ரெண்டு இல்ல விட்டு இது போயிருக்கு. கலாய்க்கிறதுக்கு நான் என்ன கேட்கல. இதெல்லாம் அனிருத் வந்து ஒரு அநியாயமா செம இருக்கு. காம்பினேஷனா இருக்கும். கேமியோ இல்ல ப்ரோ, பண்ணது அனிருத் வந்து ஒரு சரியான கேமியோ பண்ணது காம்பினேஷனா இதெல்லாம் இருக்கும். சேர்த்துக்கிட்டு நம்பர் கேம் ஆடிக்கிட்டு என்னங்க இது சரி விடுங்க. அதான் யுவன் சங்கர் ராஜோட கச்சேரி பண்ணாரு, கான்சர்ட் பண்ணாரு, அது ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. என்னங்க இது சும்மா அது குழந்தைத்தனமா பண்ணிட்டு ஏங்க நீங்க என்னங்க பேசுறீங்க? அவர் சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காருங்க. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. நான் வந்து அவரோட ஃபேன். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அனிருத் வந்து அவருக்கு ஒரு சரியான காம்பினேஷனா இருக்கும். அது கேட்க வந்தேன் நானு. பாலிடிக்ஸ் எங்க சின்ன வயசுல பேசாலும் இருந்து திட்டுறீங்க, நடிகராருன்ட்டு நான் சினிமா அவார்டாக பேசாலும் கொடுக்க திட்டுறீங்க. முடியாதுன்னு. திட்டுறது இல்லைங்க, நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். என்ன இருக்கு நம்பர் போறதுல பிரச்சனை இல்லைங்க, இல்லைங்க. பட்ஜெட்ல நம்பர் போறது பிரச்சனை இல்லைங்க. அந்த நம்பர் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா 50 இது நடக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 60 கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? அதை இப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறதா? இல்ல ப்ரோ, இம்மீடியட்டா போறாங்க. பார்க்கிங் டைரக்டர் கூட அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனா அவர் கூட இம்மீடியட்டா நெக்ஸ்ட் படம் வருது. இததாங்க ஏஜிஎஸ் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. 2 என்னமோ வருஷமா பண்ணா எந்த சரிங்க. படமே வரல. ஏங்க இங்க பாருங்க, 2 வருஷமா ஏங்க வந்து ஒருத்தருக்கு உங்களுக்கு என்ன ஒரு நடந்ததுன்னு தெரியாது. பிரச்சனைங்க, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை எப்பயா நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அவருக்கு அப்படின்னு தோணலாம், சரியா? ஆனா திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை ஒருத்தருக்கு நடக்கும்போது பிரச்சனையே நீதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் first. ஆமா, அவருக்கு சம்பளம் வந்து இந்த ஐஸ்வரி கணேஷ் மாதிரி 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 3 படம் நடினா எப்படி நடிப்பாரு? அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஒரு சம்பளம் கேட்கிறாரு, அது ஃபிக்ஸ் ஆகல, அதனால வந்து டிலே ஆகுது. இன்னெல்லாம் நீங்க கரெக்டா கை நீட்டி வந்துருவாரு. 10 கோடி வாங்குனீங்க? இன்னெல்லாம் நீங்க மாசா கை நீட்டி return 10 கோடி வாங்குனீங்க முதல்ல? நீங்க 100 கோடி ஹீரோ, 50 கோடி ஹீரோனா 50 கோடி வாங்க வேண்டியதானே? 100 இல்ல கோடி வாங்க வேண்டியதானே? ஏன் 10 கோடி 10 வாங்கிட்டு கோடி அக்ரிமெண்ட் போடுறீங்க? ஏன் ப்ரோ 10 கோடி வாங்கினாரு ப்ரோ. வெந்து தணிந்திரு காடு மாதிரி ஒரு படத்தை வந்து சுருட்டி கொடுத்துட்டீங்க. அவர் நம்பி வந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா அந்த டைரக்டர் யார் அதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் எதுவுமே பண்ணா? இல்லையே. எஸ்டிஆர் டைரக்டர் யார் ஒரு ஃபிக்ஸ் பண்ணா? நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. ஏங்க டைரக்டர் தானே, நீங்க தானே ப்ரொடியூஸ் பண்ணீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் நான் கேட்க வரல. அவரு மாசா கம்பேக் கொடுப்பாரு. அந்த நான் கண்டிப்பா படத்துக்கு நம்புறேன். ஆடியன்ஸ் எங்க நினைச்சு வெயிட் பண்ணி தெரியுமா? பாருங்க அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் எங்க நினைச்சு தெரியுமா? ப்ரோ. அதெல்லாம் பண்ணாரு ப்ரோ. அவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு, நான் சொல்ல. ஆனா வந்து 10 crores 3 படம்லாம் எஸ்டிஆர் சான்ஸே கிடையாது. He deserves அதெல்லாம் lot. யாருமே சொல்லல. அவருக்கு நிறைய நல்ல மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு யாருமே பொட்டன்ஷியல் சொல்லல. இருக்கு. ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன 100 கோடி நான் வேணுமா, 50 கோடி வேணுமா, என்ன கேக்குறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. கேட்கறது அவருக்கு இப்ப ஏத்த எஸ்டிஆர் அந்த சம்பளத்துக்குள்ள 49 தான் கேட்கணும். நடிக்கிறீங்களே, 49 நடிக்கிறீங்களே, எவ்வளவு சம்பளம் நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல சொல்ல நான் முடியுமா ப்ராஃபிட் உங்களால? ஷேர்ல தான் நடிக்கிறாரு ப்ரோ. எதுக்கு ப்ராஃபிட் ஷேர்ல தான் நடிக்கிறீங்க? நடிக்கிறாருன்னு ப்ராஃபிட் ஷேர்ல கேள்விப்பட்டேன். நடிக்கிறீங்க இல்லையா? ப்ராஃபிட் ஷேர்ல ஏன் நடிக்கிறீங்க? சம்பளம் வாங்கிட்டு நடிக்க வேண்டியதானே? நீங்க தான் 50 கோடி ஹீரோ இல்ல, 60 கோடி ஹீரோ 50 இல்ல, பெரிய ஏன் பட்ஜெட், ப்ராஃபிட் ஷேர்ல நடிக்கிறீங்க? 50 பெரிய ஏங்க பட்ஜெட் இல்ல, ப்ராஃபிட் அவரே வராம போயிடுச்சு தயாரிப்பாரு. நாளைக்கு அந்த படத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க? ப்ரோ என்ன ப்ராஃபிட் வரும் பண்ணுவீங்க எப்படி நீங்க? ப்ரோ போகும்? நீங்க உங்களுக்கு வெயிட் உதவி பண்ணி பாருங்க பண்ணவங்க ப்ரோ. 50 வந்து எல்லாத்தையுமே பெரிய பட்ஜெட் இல்ல. இல்லைங்க, உங்களுக்கு உதவி பண்ண எல்லாத்தையுமே வந்து முதுகுல குத்துறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது, இதுதான் அவர் பண்றது ஆரம்பத்துல இருந்து. இப்போ எஸ்டிஆர் 49க்கு ப்ராஃபிட் ஷேருக்கு போறாரு. எதுக்கு போறாரு அவரு? எதுக்கு போறாரு ப்ராஃபிட் ஷேருக்கு? எதுக்கு போறாரு? ப்ரோ அந்த கதை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல ப்ரோ. அவர் வந்து 50க்கு வந்து பெரிய இது என்ன டைரக்டர், சரி அநியாயமா இருக்கு, பெரிய இது என்ன ப்ரொடியூசர் அநியாயமா ட்ரை இருக்கு? பண்ணி ஏங்க எங்கேயோ இல்ல இருந்து வந்த ஒரு அவரு டான் எங்க பிக்சர்ஸ்க்கு ப்ராஃபிட் முதுகுல ஷேர் உங்களால குத்துனாரு, போக எனக்கு முடியுது. புரியல ஆனா இது. ஐஸ்வரி கணேஷ் உங்களுக்கு கெட்டவரு, சுரேஷ் அமைச்சு உங்களுக்கு கெட்டவரு, உங்களை வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசரும் கெட்டவங்க, எல்லாரும் ஐயோக்கேன், எல்லாரும் உங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. ஆனா ப்ராஃபிட் ஷேருக்கு ஒரு படத்துக்கு போய் நடிக்கிறீங்க. ஓகே நடிங்க பாப்போம், வரட்டும். என்ன ப்ராஃபிட் வருதுன்னு இல்ல பணம் பாத்துருவோம்ன்றேன். கொடுத்து ஏமாத்துறது என்ன இல்ல. ப்ராஃபிட் வருதுன்னு பாத்துருவோம் 3 இல்லையா? படம் 10 கோடியில எப்படி நாங்க ஏங்க பண்றது? என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பாத்துருவோம் இல்லையா? வரதானே போகுது, வருமோ பாத்துருவோம்ல. வரதப்பரு பாருங்க. பார்க்கிங்னு ஒரு நல்ல ஒரு பாத்துருங்க, படம் கொடுத்த எடுத்து டைரக்டர் போடுங்க தான் நாங்க பண்றோம். பாத்துருவோம். எடுத்து போடுங்க பாத்துருவோம். அன்னைக்கு தெரிஞ்சிடும்ல உலகத்துக்கு.
எப்பயுமே படம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா தான் பேசுவோம், உடனே இல்லங்க வந்துருவோம் இல்லங்க இது அனிருத் பண்ணிடுவோம். இல்ல அனிருத் வந்து இல்ல தனுஷ் படத்துக்கு லெஜண்ட் லெஜண்ட் பண்றாருங்க, நீங்க நாளைக்கு மியூசிக் அப்படி ஒரு போடுறாரு, படம் லப்பர் பந்து வந்தாலுமே படத்த டைரக்டர் ஏங்க மியூசிக் எங்க ஓகேங்கிறாரு, தனுஷ்னா எஸ்டிஆருக்கு வேண்டான்னு இல்ல சொல்றாரு, இல்ல என்னன்னு இல்ல தெரியலையா அது, இங்க அதுக்கு பாருங்க, தான் நீ ஒண்ணும் கேக்குறேன். இல்லைங்க, ஒண்ணும் இல்ல இல்லைங்க. தனுஷ்னா நீங்க படம் நெடுந்துரும், எல்லாத்தையும் இந்த படம் ஏமாத்தணும்னு நடக்குமா, நினைச்சா, அவங்க இங்க அதுக்குள்ள பாருங்க, எப்படி எல்லாத்தையும் டேட்ஸ் பிளாக் ஏமாத்தி பண்ணும். நீங்க புத்தாலின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் கடைசியா ஏமாந்து நிப்பீங்க. பார்ப்போம் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்க, எடுத்து போடுங்க பார்ப்போம். எத்தனை கோடி, 100 கோடியா, 50 கோடியா, 200 கோடியா, 300 கோடியா, 400 கோடியான்னு எடுத்து போடுங்க பார்ப்போம். பார்க்க தானே போறோம் எல்லாரும். லெஜண்ட் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த தப்பு நடந்தாலுமே நம்ம பொறுப்பு கிடையாது, எல்லாம் அடுத்த வீதா அப்படிங்கிற மைண்ட் செட்லயே தான் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க எப்பவுமே. ப்ரோ அவர் தப்பு பண்ணாரு ப்ரோ, ஒத்துக்கிறேன் ப்ரோ, அவர் ரிட்டர்ன் ஆகுறாருல ப்ரோ, திருந்தி வராருல ப்ரோ. அவர் வந்து வாலு படத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து நடிக்கிறது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்குமே ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப இல்ல, கவலை தான். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிட்டர்ன் எடுக்க ஆயிருக்காரு, மாட்டேங்கிறீங்க. இப்போ ரிட்டர்ன் நடிக்கிறாரு, அதை பாசிட்டிவா நாங்க பார்த்துட்டு இல்ல இருக்கோம். நீங்க நீங்க எதுக்கு வந்து அழுகிறீங்கன்னு தெரியல. இல்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா ப்ரொடியூசர் மேல ஒன்னா போட்டுறீங்க, கதை கேட்கறது நீங்க நல்லா சூஸ் பண்ணல அப்படின்னா அது ப்ரொடியூசர் சுருட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ப்ரோ நீங்க எதுக்கு இல்ல ப்ரோ, ரெஸ்பான்சிபிலிட்டி 2.5 வருஷமா ஒரு ஹீரோ வந்து எஸ்டிஆர் மாதிரி ஹீரோ வந்து படமே கமிட் ஆகல ப்ரோ. அந்த இது கமலஹாசன் படம் தக் லைஃப்ல மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காரு. 2.5 இயர்ஸா எந்த படமே அவர் கமிட் அது பண்ணல என்னங்க ப்ரோ. பெருமையா சொல்றீங்க, அது ஷூட்டிங்கே அவரோட போல தப்பு ப்ரோ. தானங்க. லெஜண்ட் சரியா, அதை விடு, இந்த டாபிக்கே விட்டுரு. எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆருக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லா ப்ரொடியூசரும் துரோகம் பண்ணிட்டாங்க. எஸ்டிஆர் வந்து இன்னைக்கு ஒரு படம் நடிக்கிறார், ப்ராஃபிட் ஷேர்ல நடிக்கிறார் இல்லையா, என்ன ப்ராஃபிட் வரும்னு காட்டிடுங்கன்றேன். முடிஞ்சு அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. எஸ்டிஆரோட வேல்யூவை காட்டிடுவோம், இந்த படத்துல காட்டிடுங்க. சரி நான் வெயிட் பண்ணி பார்க்க தான் சொல்றேன். அட்லீஸ்ட் இவரோ ப்ராஃபிட் ஷேர் நடிக்கிறாருல, இந்த அளவுக்கு வராருல, அந்த கதை விட முடியாது, இந்த அளவுக்கு வராருல, இவ்வளவு பெரிய ஹீரோ வராருல. நாளைக்கு ஏகேயும் வருவாருங்க ப்ராஃபிட் ஷேருக்கு. ப்ராஃபிட் ஷேர் இஸ் வெரி குட் திங் ஃபார் தமிழ் சினிமா. அதுக்கு தனி, அதெல்லாம் தனி கதை. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இங்கே உருட்டாதீங்க. ஏன் ப்ராஃபிட் ஷேர் நீங்க வந்து யாரும் நடிக்கிறீங்க? நீங்க டான் பிக்சர்ஸ்னு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து திமுக சப்போர்ட்டர் ஒருத்தர் வரும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர்னு தெரியுதா? ஏங்க உங்களுக்கு ஒண்ணு ப்ரோ தெரியுமா, கதை மைத்ரின்னு நல்ல கதை ப்ரோ. ஒரு இப்போ டைரக்டர் ஆல்ரெடி பார்க்கிங்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ப்ரோ. ஸோ வி ஹேவ் டு கம் டு அன் அக்ரிமெண்ட். 51க்கு அவருக்கு சேலரி போடல. இந்த இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா 51 வந்து அஸ்வத் மாதிரி முத்து படம் வந்து வெரி நிரூபிச்சு பிக். காட்டிடுங்கன்றேன். நான் வந்து அவரை வந்து நான் குறைச்சு கோலிவுட்ல அவர் உங்க ரிட்டர்ன் சம்பளம் ஆகிறது 50 நீங்க கோடியா, பாருங்க, 100 வெயிட் பண்ணி கோடியா, பாருங்க எஸ்டிஆர் எப்படி ரிட்டர்ன் 200 ஆகுறாரு. கோடியான்றதை நிரூபிச்சு காட்டிடுங்க இந்த படத்துல. பாத்துருவோம், பார்க்க தானே போறோம், பாத்துருவோம். கண்டிப்பா நாங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்ட மாநாடுல. சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. பட் ரிட்டர்ன் வந்து பயங்கரம் நல்ல ரிட்டர்னா இருக்கும். இல்லங்க இப்போ அனிருத் வராதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த நியூஸ் கேட்டு. அதுக்குதான் நான் கேட்கலாம். எங்க அது அவர் இஷ்டங்க, வரதும் வராதும். அவர் என்ன கரெக்டா டேட் சொல்லி நீங்க படம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவர் மியூசிக் போட்டு கொடுத்துருவீங்களா? இந்த படம் கரெக்டா ஆரம்பிச்சிருவீங்களா? அதுக்கு உங்களால சொல்ல முடியுமா? மத்தவங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த படம் கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிச்சிருவாருங்க. நான் அஷ்யூரிட்டி நான் கொடுக்குறேன். இந்த ராம்குமார் பாலகுமார் இந்த படம் பார்க்கிங். நீங்க யாருங்க? ஏன் ப்ரோ நீங்க டைரக்ட் பண்றீங்களா இல்ல இந்த படம் நான் ஒரு இந்த படம் ஃபேனா ஆரம்பிச்சிடும், இந்த படம் முடிஞ்சிடும். ஓகேவா? டைரக்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் பண்ணிடுவாரு, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அவர் பிளான் பண்ணி முடிச்சுவாரு. ஆனா எல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்தை கொண்டு போய் நீங்க ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறீங்களே, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா கணேஷ் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சுரேஷ் கமர்ஷ் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு, அவரு துரோகம் பண்ணிட்டாரு, இவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி நான் உள்ளே இழுக்கலையே. அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. மாநாடுன்னு ஒரு படத்தை வந்து எல்லா ப்ரொடியூசரும் நீங்க தப்பாக தாங்க சொல்றீங்க. சரி ஓகே, ஞானவேல் ராஜா 10 தலை எடுத்தாரு, ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க போய் ப்ராஃபிட் ஷேர்லிங் நடக்கிறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க சம்பளத்தை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சு அடிக்கிறீங்கல்ல. இந்த படத்துல என்ன ப்ராஃபிட் ஷேர் வருது நீங்க கணக்கு பாத்துருங்க. மனசாட்சியோட சொல்லுங்க. விஜய் சேதுபதி 10 கோடி ரூபாய் வாங்குறாருங்க. இவருக்கு என்ன, இவரு 8 கோடி தான் சிம்போட ஒர்த்தா? எனக்கு புரியலையே. அவரும் ஒரு சிம்போட ஒர்த் என்னைக்கு எந்த படத்துல இல்ல எல்லா படத்துக்கும் அவருக்கு மார்க்கெட்டே இல்லையா? எஸ்டிஆருக்கு மார்க்கெட்டே இல்லையா? எந்த படத்துலங்க அவருக்கு 8 கோடி சம்பளம் சொன்னாங்க? மாநாடு எவ்வளவு பெரிய வெற்றிங்க. மாநாடு வரும்போது சிம்பு படமே ரிலீஸ் ஆகல, அந்த படத்துக்கு அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அது ஒரு பிரச்சனையா? அன்னைக்கு சிம்பு படமே கிடையாதுங்க, இங்க சிம்புக்கு படமே ரிலீஸ் ஆகல. அதை வந்து இப்ப பேசுவீங்க என்ன? எனக்கு புரியலையே. மாநாடுக்கு எவ்வளவு 80 கோடி தரதா? ஓகே, நீங்க சம்பளத்துக்கு வரீங்களா, படத்துக்கு வரீங்களா? சொல்றேன், உங்களுக்கு சம்பளம் தான் பிரச்சனையா?
உங்களுக்கு சம்பளம் தான் பிரச்சனையா, படம் பிரச்சனையா? ஒன் ஆஃப் த ஃபேக்டர், சம்பளமும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நான் சொல்றேன். இதுங்க புரியல எனக்கு. அவர் கமிட் பண்ணாம போறதுக்கு. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். அது என்ன, இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு கதை அந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னா ஓகே. சம்பளம்னு இதே பேசிட்டு இருந்தா நாளைக்கு ஒரு 500 கோடி வசூலாகும், 1000 கோடி வசூலாகும், 100 எவ்வளவு வேணாலும் 100 கோடி ஆகும். அதெல்லாம் பிரச்சனையா? உங்க சம்பளம் என்னன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு தான் வர போறீங்க, அதுதான் வாங்க போறீங்க. சம்பளம்னு அதே பேசிட்டு இருந்தா இல்ல ப்ரோ, 50 வந்து அவர் ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்றாரு. அந்த கதை வந்து பிடிச்சிருக்கிறதுனால he don't let it go. ஐயா, அவரே அதாங்க அவர் கேட்கற எதுவுமே யாருமே அவர் லாஜிக்கெல்லாம் பேசுற விஷயத்த எந்த ப்ரொடியூசருமே ஏத்துக்காம தான் அவர் ஒரு படம் ப்ராஃபிட் ஷேரிங்ல பண்றாரு, ஒரு படம் ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியும் என்ன ரியாலிட்டின்றது. பண்ணட்டும், தாராளமா பண்ணி அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அப்பயுமே தெரிஞ்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது பண்ணட்டும், பண்ணாதான் அவருக்கு தெரியும். இல்ல ஃபைன் ப்ரோ, நான் யாரு கூட கம்பேர்லாம் அவரை பண்ணல. தனுஷ் வந்து எங்களை விட முன்னாடி தான் இருக்கிறாரு. நான் அதெல்லாம் எதுவும் கம்பேர் பண்ணல. பட் he has a potential to give a very big comeback. அந்த பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்கு. இந்த 3 படம் வந்து ரொம்ப பெரிய லைனப். எஸ்டிஆர் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இது வந்து 3 படம் பெரிய லைனப். இதுல கம்பேக் கொடுப்பாரு, நான் நம்புறேன் ப்ரோ. அவ்வளவு வேற எதுவும் இல்லை. நான் அவருடைய திறமையோ அவருடைய இதையோ அதை பத்திலாம் என்ன பேசவே இல்லைங்க. நீங்க பணம்னு அந்த பணத்தை பின்னாடியே வந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும், எனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு உட்காந்துட்டு லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ 40 வயசுன்றது வந்து எல்லா ஹீரோக்குமே வந்து பீக்கான டைம் அதுதான். 40 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சிவகார்த்திகனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விஜயோட 40 வயசுல, அஜித்தோட 40 வயசுல எல்லாம் வளர்ந்து போவாங்க. நீங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் இதுக்குள்ளேயே சுத்திட்டு உட்காந்துருக்கீங்க. பட் அதுக்குமே நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க இல்லையா? ஒரு படம் ஓன் ப்ரொடக்ஷன், ஒரு படம் ப்ராஃபிட் ஷேரிங்னு. அது ரெண்டுலையுமே உங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க திரும்ப வருவீங்க. ஆனா அதுக்கு 2 வருஷம் போயிடும் உங்களுக்கு. இதுல இந்த 38 வயசு அப்போ 39 41 வயசுல ஒரு ரியாலிட்டிக்கு உள்ள வருவாரு. அப்ப சினிமா மாறிடும். அப்போ ஒரு ரியாலிட்டிக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் 43, 44, 45 போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். நீங்க எப்பயுமே ரியாலிட்டிக்குள்ள வர மாட்டீங்க. ஒரு பஞ்சாயத்தும் கிடையாதுங்க. அவருக்கான வேல்யூவே அவரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் 5 கோடி சம்பளம் ஆகிட்டு படம் நடிக்கிறேன் அப்படின்னா அந்த படம் நாளைக்கு 50 கோடி ஆகட்டும். ஓகே, அவன் படம் எடுக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். ஐயோ சம்பாதிச்சிட்டானே, தனுஷ் வந்து 50 கோடி, தனுஷ் எவ்வளவு வாங்கிட்டாரு, சிவகார்த்திகேயன் எவ்வளவு வாங்கிட்டாரு. அப்ப எனக்கு இது கேட்க கூடாது இல்லையா? இந்த பிரச்சனை தாங்க, இந்த ஈகோ பிரச்சனை தாங்க பிரச்சனை. நாங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த சம்பளம் தான் ப்ரோ கேக்குறோம். மார்க்கெட் நீங்க போய் பாத்தீங்க, அதான் நான் சொல்றேங்க. நீங்க மார்க்கெட் இதுல பாத்துரும், உங்க மார்க்கெட் இதுல பாத்துருவோம் ப்ரோ. யார வேணாம்னா இதுல பாத்துருவோம் மார்க்கெட்டை. இல்ல நீங்க இப்படியே பேசுறதா? சிம்பு வந்து சரியில்ல, சிம்பு இப்படி பண்ணல, இது பண்ணலன்னா அவரு கம்பேக் கொடுத்து ஆல்ரெடி பெரிய சக்சஸ் கொடுத்துட்டாரு. மாநாடும் சக்சஸ் கொடுத்துட்டாரு. எஸ், மாநாடு வந்து எங்க வழியில வரல. பட் இது நல்லா வரும். பெரிய சம்பளம் நாங்க கேட்கல, எங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இருக்கிற சம்பளத்தை கொடுங்க கேட்கிறோம். தட்ஸ் இட். என்ன அந்த மார்க்கெட்டை எதை வச்சு டிசைட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எதை வச்சு டிசைட் பண்றீங்க, என்ன மார்க்கெட்டுன்னா அந்த மார்க்கெட்டை எதை வச்சு டிசைட் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி வெந்து தணிந்தது காடு ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு ப்ரோ. உண்மை சொல்லணும், வெந்து தணிந்தது காடு இட்ஸ் ஓரளவுக்கு நல்லா போச்சு படம். நான் ரொம்ப பெரிய ஐட்டெல்லாம் சொல்றேன். ஒரு பெரிய கிடைச்ச உங்களுக்கு தனுஷும் சிவகார்த்திகேயன் தான் உங்களோட மார்க்கெட்டோட பிரிட்ஜ் பார்க்கணும்னு வச்சுட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றதா எங்க பிரச்சனையே. நீங்க அதுக்குள்ளேயே வரக்கூடாது. விஜய் சேதுபதி கொடுக்கிற சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? விஜய் சேதுபதி வாங்க 10 கோடி எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்களா? அதுதான் எனக்கு யாருக்கும் தரலன்னு சொன்னா, யாருக்கும் தரலன்னு சொன்னா தம்பி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. சரி ஓகே விடுங்க. என்னப்பா இப்போ நான் தெரியாம பேசல. ஐஸ்வர்யா கணேஷ் பிரச்சனை ஆச்சுல, அதுக்கு சொன்னேன். என்ன ஐஸ்வர்யா கணேஷ் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இல்ல அவரு வந்து அவருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் நடிக்காம விட்டாரு. மேபி அந்த படம் கமிட் ஆயிட்டு செகண்ட் படம் வந்து நடிக்காம போயிட்டாரு. அதெல்லாம் வெளில சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நடந்தது என்னன்னு தெரிஞ்சோம்னா இண்டஸ்ட்ரிக்கே தெரியுங்க. அது ஏன் இப்போ சிம்புக்கு ப்ரொடியூசர்ஸே வர மாட்டேறாங்கன்ற காரணமே தான்.
அவர் வாங்கின படத்தை இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. ஓகேவா? இல்ல அதெல்லாம் இவர் தனி பிளாக்ல டாபிக். கொடுத்தாரு, சும்மா வந்து பிளாக்ல கொடுத்தாரு, ஒயிட்ல இதெல்லாம் கொடுத்தது வந்து கோர்ட்ல போயிட்டு இந்த செட்டில் உருட்டெல்லாம் பண்ணாருன்னு இந்த உருட்டெல்லாம் வந்து வேற எங்கேயும் வச்சுக்கோங்க. பட் ஓகே, ப்ராஃபிட் ஷேரிங்ல பண்ணிக்கிறீங்கல்ல, நடிங்க, ப்ராஃபிட் ஷேர் வரட்டும். அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 50 கோடி 100 கோடி வரட்டும். அதுக்கப்புறம் உங்க மார்க்கெட்டை வந்து நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கு, 100 கோடி இருக்கு, 50 கோடி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கேட்பாங்க. கார்த்தி ப்ரோ, அந்த ட்ரிச்சி ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்றது கரெக்டா இருக்குமா ப்ரோ இந்த சினிமா நியூஸ் எல்லாம் பத்தி? ட்ரிச்சி ஸ்ரீதர் அவருமே வந்து ரேண்டமா இந்த கலெக்ஷன் விஷயங்கள்லாம் வந்து கேட்டு சொல்றதுதான். கலெக்ஷன் கிடையாது. இப்போ நேத்து ஒரு இன்டர்வியூல தக்லேஷ் பத்தி சொன்னாரு, 2 அப்டேட் கொடுத்தாரு அவரு. இது ஒண்ணு வந்து இன்டர்வல் பிளாக் பயங்கர மாசா இருக்க போகுதுன்னாரு, அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வச்சு அவர் சொன்னார். இன்னொன்னு வந்து படத்தோட வில்லனே வந்து சிம்பு தான் அப்படின்னாரு. இதெல்லாம் 8 மணிக்கு இருட்டிடும் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் 8 மணிக்கு இருட்டிடும் அப்படின்ற மாதிரி. இன்டர்வல் பிளாக் மாசா தான் இருக்கும் எந்த மாச படத்துக்கும். இதெல்லாம் வந்து இன்டர்வல் மாசம் சொல்லிட்டு இன்டர்வல் தமாசாவா இருக்க போகுது தக்லேஷ்ல. தளபதி 16 இன்டர்வல் பிளாக் மாசா இருக்கும், குட்பேடகளோட இன்டர்வல் மாசா இருக்கும், விஜய் 70 தளபதி 70 இன்டர்வல் மாசா இருக்கும். சொல்லிக்கிறதா நம்ம ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர்ன்ற மாதிரி சொன்னாரு சிம்பு. அதான் கேக்குறேன். ஆமா, அந்த 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 கதை அப்படிதான் வச்சிருக்காங்க. அது முன்னாடி வந்த நியூஸ் தானே. ஓகே ஓகே. இல்ல அப்பா பையன்ற மாதிரி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால கேக்குறேன். ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னா வந்து அப்படியே 2 பேரும் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கிறாங்க. மணிரத்னம் படம் கடைசியா பாத்தீங்கன்னா சிசிவி மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அவரோட ஸ்டைல்ல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. செக்கச்சவந்த வானம் மட்டும் ரொம்ப கமர்ஷியலா இருந்துச்சு படம். வேற நியூஸ் இல்ல. ஓகேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. கார்த்தி ப்ரோ, அந்த கேக்குது ப்ரோ. இல்ல இன்னைக்கு விஜய்க்கு அந்த செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களே, அது நிஜமாவே அந்த சமீபத்துல நடந்ததுனாலயா இல்ல தற்செயலா அது வந்துதா? முன்னாடி ஏதாவது அப்ளை ஏதாவது பண்ணாங்க? இதெல்லாம் முன்னாடியே அப்ளை பண்ணாங்க. முன்னாடியே அப்ளை பண்ணாங்க. அந்த கபிலன்ற ஒரு ஆளு அவனே வந்து அதை பேசினதுக்கு அப்புறம் ஒளிஞ்சிட்டான், இங்க போய் அடி ஒழுங்குன்னு. இதெல்லாம் நீங்க அதுக்கு என்ன அநியமா இருக்கு? சோசியல் மீடியால எல்லாருமே வந்து கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்க மாதிரியே இருக்கீங்களா என்ன? அன்னைக்கு பேசினதுக்கு இப்போ எல்லாமே உடனே நடக்குமா என்ன? நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கு இசட்டா, ஒய்யா, எக்ஸா, எக்ஸ் பிளஸ்ஸா, ஒய் பிளஸ்ஸா அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து, ஐயோ கபிலன் ஒருத்தன் இதுல ட்விட்டர்ல வந்து ஸ்பேஸ்ல வந்து திட்டான், உடனே எங்களுக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி, அப்புறம் உடனே கவர்மெண்ட் வந்து ஐயோ
அப்படியே போச்சுங்க உங்களுக்கு உடனே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? அவ்வளவு முட்டாளா இருக்கீங்களே இங்க எல்லாரும் பேசுறவங்களாம். இல்ல இல்ல ப்ரோ, அது வந்து பேசுனது பரவாயில்ல, பட் அது சாதாரணமா ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி இல்ல. இது வந்து யூடியூப் சேனல்ல எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எடுத்தா வந்து இவங்க வலை பேச்சு அந்த நன்னு அப்படி உண்மையிலேயே உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு தில்லு இருந்துச்சுன்னா அப்படி ஒரு விஜய் மீட்டிங்ல போய் ஆக்சுவலா விஜய் மீட்டிங் விட்டுருங்க. ஓகேவா? விஜய் படம் ரிலீஸ், விஜய் படம் அடுத்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அது பொங்கல் தான் ஆக போகுது. இப்போ ஏப்ரல்ல சச்சின் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஏதோ ஒரு தேட்டர்ல ஆகும், ஏதோ ஒரு தேட்டர்ல ஃபுல் ஆகும் இல்லையா? அங்க போய் அந்த படத்தை திட்டிட்டு வந்துருங்களேன். விஜய் ஒரு ஆளே இல்ல, அவனா இவனா அப்படி பேசிட்டு வந்துருங்க பார்ப்போம். ஒரு கூட்டமா இருக்க இடத்துல விஜய் படம் சச்சின் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மேலேயோ ஏப்ரல்ல பண்ண போறாரு தானே. அங்க போய் நின்று விஜய்லாம் ஒரு ஆளா அவனா இவனா அப்படின்னு பேசிட்டு அந்த தேட்டர்ல இருந்து பேசிட்டு வந்துருங்களேன். நீங்க முட்டையெல்லாம் வந்து நாமக்கல்ல இருந்து லோடு இறக்கி அதெல்லாம் பண்ணி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற வெள்ளை கட்ட வேணா. சச்சின் படம் ரிலீஸ் ஆகிற ரிலீஸ் தேட்டரில் போய் பேசிட்டு வெளில வந்துருங்க பார்ப்போம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மாஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அவங்க ஃபேன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு பண்ண முடியுமா? கட்சிக்காரங்க இருக்குமோ பிரிச்சு எடுத்துருவானுங்க. ப்ரோ இதுக்கெல்லாம் அந்த ஒய் செக்யூரிட்டி கொடுப்பாங்களே இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமா? அதுக்கு ஆனா இதுக்கு நீங்க என்னங்க சம்மந்தம் பாத்தீங்கன்னா இவர் இருக்கு? அதாவது ஒய் செக்யூரிட்டி வேணும்னு இவங்க சைடுல இருந்து அப்ளை பண்ணது வந்து நியூஸா ஏங்க வரலையே அது வந்து. எல்லாமே அப்ளை பண்ணதாங்க செய்வாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணதான் செய்வாங்க. அரசியல்வாதிகளை இப்போ அண்ணாமலைக்கு தான் செக்யூரிட்டி இருக்கு, ஜெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு இருக்கு. இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கும், ஸ்டாலினுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். கங்கனா ரனாவத்துக்கு இருக்கு. அவங்க வந்து உத்தவ தாக்கரே சிஎம்மா இருக்கும்போது அவங்க திட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க செக்யூரிட்டி போட்டாங்க. எல்லாருக்கும் இருக்குங்க. காசு இருந்தா கூட நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பிசினஸ்மேனா இருக்குன்னு நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் இதுக்கு இவங்க ஏதோ பணம் கொடுக்கணுமா அந்த மாதிரில இருக்கு, அதெல்லாம் எது கிடையாதுங்களா? இல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் தான். இது 1 crore என்னமோ per year வந்து இல்லங்க இருக்கு அதெல்லாம் பணம் இருக்கு. பணம் கட்டுற மாதிரிலாம் இருக்கு. பே நம்ம பண்ண அப்ளை பண்ணி வாங்கலாம். வாங்கினாம பே பண்ணலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது இவருக்கு என்ன இதுல மீட்டர்ல என்ன கேட்டகரியில கொடுத்தாங்கன்னு தெரியல நமக்கு. பட் ஓகேங்க, விஜய் வந்து ஒரு அரசியல் தெரிவாரா இருக்காரு, அவருக்கு த்ரெட் இருக்கும் இல்லையா? அதனால கொடுக்க வேண்டியதானே. அது பாருங்க கரெக்டா த்ரெட் எல்லாம் ஒரு நாள் வித்தியாசத்துல இவ்வளவு இவர் அரசியல் வந்து 1 year ஆச்சு. ஆனா இது ரெண்டுமே அடுத்த நாள் நடந்ததுனால உங்களுக்கு நியூஸ் ஃபுல்லா அதை பத்தி தான். இதனால என்ன அதுன்ற மாதிரி. அடுத்ததுனால எனக்கு புரியல. எனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த கபிலன்றவனை வந்து தூக்கி உட்கார வச்சு மண்டையில் 4 கொட்டுக்க வச்சு அவனை ஒரு வீடியோ எடுத்து போட வைங்கன்னு. இவங்க அதை பண்ண மாட்டேறானுங்களே. தேவைக்கான இன்னொரு ஒரு ஃபயர் இல்லாம இருக்கானுங்க. ஏங்க அவன் அட்ரஸ் இருக்கு, அவன் வீடு எங்கன்னு தெரியுது. இல்ல அவன் அக்கௌண்ட் முன்ன அவன் அட்ரஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. தம்பியை கூப்பிட்டு தம்பி முட்டை எடுப்பேன்னு சொன்னீங்க தம்பி அப்படியா அப்படின்னு கேட்டா அவன் வந்து அண்ணன் இல்லைன்னா அப்படிலாம் இல்லைன்னா கல்ல விழுந்துருவான். அப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணணும். சில டைம்ல வந்து பாலிடிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், ரவுடிசம் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதை ஒரு சும்மா நீங்க வந்து சோசியல் மீடியால அரசியல் நடத்துறீங்கன்னா அப்புறம் வேற ஆகாது. ப்ரோ அந்த ஜிபியூ லாகின் வந்து ஸ்பீக்கர் கேக்குறாங்க, என்ன பிங் பண்ணிருக்காங்க. அந்த ரெகுலரா பேசுவார்ல ஜிபியூன்னு ஒரு லாகின், ஒரு கேர்ள் போட்டோ வச்சு அவரு ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு. கபிலனை பிடிச்சி நீங்க தலையில ஆம்லெட் போட்டா மட்டும் தான் அந்த அசிங்கம் உங்களுக்கு தீரும். அதை பாத்துக்கோங்க. ஓகே, அது என்னங்க விமர்சனம் பண்ணுவாங்களா? என்ன தாவல்காரங்க அராஜகம் அதுன்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? நாளைக்கு இன்னொருத்த பேச மாட்டான் இல்லையா? இன்னொருத்த பேச தைரியம் வராதுல்ல. இப்படி பேசிட முடியுமா? ஸ்டாலின் பேசிட முடியுமா? அவங்க பேசிட முடியுமா? வச்சு செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க திமுக காரங்க. இப்போ சில டைம்ல வந்து நம்மளுமே அது பண்ணிதான் ஆகணும். அது ரொம்ப அராஜகமாவோ அது நான் தப்பா சொல்லல. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசினாலாம், நீ ஏன்ப்பா இப்படி பேசுற, இல்லை அப்படி பேசாத, இனிமேட்டு பேச மாட்டேன்னு சொல்லிடு அப்படின்றத அது லீகலாவோ இல்லை உங்க கட்சி அமைப்புலையோ அது மாதிரி பண்ணோம்ல. பண்ணாதானே அதுல கெட்ட பேர்லாம் வந்துடும். ஒன்றும் வராதுங்க. அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க கபிலன்லாம்.
இன்னொன்னு நாளைக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சின்ன பயம் வரணும்ல. அப்ப இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இல்ல ப்ரோ, இந்த இஷ்யூ பெருசாயிராதா? இந்த மாதிரி கபிலன் ஏதாவது பண்றாங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபேன் ஃபைட் ஏதாவது பெருசாயிர போகுதுன்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஒன்னாகாதுங்க. அந்த தம்பி கூப்பிட்டு ஏன் தம்பி இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்டா போதாதா? நீங்க உண்மையிலே அவனை விட்டுட்டீங்க அப்படின்னா அவன் இன்னும் பேச ஆரம்பிப்பான். அவனை பார்த்து 100 பேர் பேச ஆரம்பிப்பான். அவனை பார்த்து எல்லாரும் வரிசையா ஆரம்பிப்பானுங்க. இல்ல இந்த ஒரு டேக் ஒன்று ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க, அந்த கூமுட்டைன்னு சம்திங் எல்லாம். அதெல்லாம் யாரு எதுக்கு இதெல்லாம் ட்ரெண்ட் பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. அதான் இஷ்யூ முடிஞ்சது, அவனை ஏதாவது கூப்பிட்டு வார்ன் பண்ணா பரவாயில்ல. பட் இல்ல இது அதுதான் இவங்க சொல்றேன். மறுபடியும் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல அவரு திரும்ப ட்விட்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஐடியில இருந்தா பண்ணிருக்காங்க, கபிலன் தான். இல்ல இந்த சாட்டை துறைமுகங்கள்லாம் எதுக்கு ப்ரோ உள்ள வராரு? அவரு வந்து இந்த ஃபேன் ஃபைட்ல வந்து அவரு வந்து விஜய் திட்டிட்டு இருக்காரு. அது தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குங்க. டிவிகே வெர்சஸ் என்டிகே அது தனியா போயிட்டு இருக்கு. இவரு சொன்னது இல்லைங்க, சாட்டை அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது வந்து என்னன்னா அவர் சீமான் ஏதோ சொல்ல போய் நீங்க ஏதோ ஒன்று விமர்சனம் பண்ணிட்டீங்கல்ல. பணக்கொழுப்புன்னா பணக்கொழுப்புன்னு சொன்னதுக்கு வந்து நீங்க ஏதோ விமர்சனம் பண்ணி விட்டீங்க. நீங்க வந்து டெபாசிட்டே வாங்காத கட்சி, அதனால உங்களுக்கு அதை பத்தி பேசினால நாங்க வந்து நாட்டை பிடிக்க போற கட்சி எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ சொல்லி விட்டீங்க. அவங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி ஓகே, நீங்க கரெக்டா கையை கொடுத்தீங்க, கடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் என்டிகே, அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் 3மே போயிட்டு இருக்கு இப்போ. இல்ல சீமானோட நாலேஜ் இல்லாம எல்லாம் வந்து சாட்டை துறைமுகம்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் வந்து அடிக்க மாட்டாருங்க. இல்லங்க, சீமான் உங்களை எதிர்த்துறாரு. அப்புறம் என்ன, சீமான் உங்களை எதிர்க்கிறாரு. பாப்போம், விஜய் தான் முடிவு பண்ணணும். அவர் என்ன 2026 என்ன டிசைட் பண்றாரு அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும். இப்படியே எல்லா பக்கமும் ஒம்பெடுத்துக்கிட்டு இப்போ இல்ல இந்த செக்யூரிட்டினால இப்போ வந்து ஊர்ல மைனர் மாதிரி எல்லா பக்கமும் ஒம்பெடுத்துக்கிட்டு நம்ம மைனர் மாதிரி இருக்கலாமா இல்ல ஏதாவது உருப்படியா பண்ணலாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். இல்ல இறங்கி இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட போக முடியுமா ப்ரோ? இந்த செக்யூரிட்டி இருக்கிறதுனால எப்பயுமே சுத்தி இருக்கிறதுனால லோக்கல் அதெல்லாம் போலாங்க, அதெல்லாம் போலாம். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இன்னும் பவுன்சர்ஸ் அதிகம் இருக்கிற மாதிரி? இல்லங்க அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலான ஒரு செக்யூரிட்டி தாங்க. இது இந்த மீடியால போறதுனால நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. இது நிறைய பேர் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேயும் 80 பேருக்கு 100 பேருக்கு இருக்கான் செக்யூரிட்டி. இந்த ஒய் செக்யூரிட்டியா இல்ல மொத்தமா சொல்றீங்களா? ஆமாமா ஆமாமா ஒய். இது ஒரு மேட்டரா பேசிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து லாஜிக்கே இல்லாம சில விஷயங்கள் பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மீடியாக்கு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு தேவையில்லாம பெருசு பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணல. அது எல்லாம் அந்த டைமிங் பாருங்க, கரெக்டா எல்லாம் கரெக்ட்டுங்க. பட் ஆனா என்னன்னா நீங்க அதுக்குள்ளேயே அந்த டிராப்குள்ளேயே விழுறீங்களே, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும். அப்ப நேத்து கபிலன் அதனாலதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு புரியல. எனக்கு இல்ல ப்ரோ, இவரு ரத்னகுமார் உள்ள வந்தாரு. அவர் வந்து நேத்து தொடரா பாக்கலாம்னு ஒண்ணு போட்டாரு. இப்ப பார்த்தா அது கோட்ஸ்ல எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க.
கரெக்டா அவரு இதுக்குள்ள வந்தாரு. இது வந்து வெறும் பப்ளிக் மட்டும் பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, இவரு உள்ள வந்ததுனால அது இன்னும் இல்லைங்க பெருசா தக் ஆயிடுச்சு. லைஃப் உண்மையாலுமே இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு சைல்டிஷான வேலை இதெல்லாம். அவங்க அவங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய அதெல்லாம் வேலை வந்து என்ன சோசியல் இருக்கு? மீடியா அரிப்புல பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு சோசியல் மீடியா அரிப்புல தொடரா பார்க்கலாம்னு அவன் கீழே வந்து இன்னொரு மீம் போட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அதுக்கும் அவனுக்கும் லைக் வரும், எல்லாம் வரும். இல்ல உண்மையில தொடரணும் அப்படின்னா தொட்டுறணும், அவ்வளவுதான். போய் அவனை போய் மண்டையை உடைச்சிடணும். கபிலனை என்ன பண்ணுவான்? மண்டையில ஆம்லேட் போட்டு வந்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணிடுவான்? கதறுவானா, அழுவானா? ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஐயோ இப்படி ஆகி போச்சு, அப்படி அப்படி சொல்ல போறாங்கன்னா என்ன? எது சண்டை போடணும்னா போட்டுருணுங்க. இதுல என்ன இருக்கு? அது பண்ணணும் இல்லையா? விட்டு போயிடணும். விட்டுட்டு போனா என்ன ஆகும்? பயந்துட்டீங்க அதுன்னு இன்னும் திரும்ப திரும்ப பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் அபியூசர் ப்ரோ. ஆக்சுவலா இந்த கபிலன்கிறவன் இந்த ஆமாங்க. ஸ்பேஸ் எல்லாம் போய் அப்ப கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து இந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருப்பாங்க ப்ரோ. அதுதாங்க. அது ஒரு டைம் யாராவது ஒருத்தருக்காவது வாயில சூடு வச்சாதானே அமைதியா இருப்பான். ஏங்க திமுக என்னங்க பண்ணுது? மீம் போடுறவனை அரெஸ்ட் பண்ணதா இல்லையா? திமுக தெரியா? என்னங்க மீம் போடுறவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, மீம் போடுறவனை கைது பண்ணிட்டீங்க, கீழே கமெண்ட் போட்டவனெல்லாம் கைது பண்ணிட்டீங்க. திமுக தெரியாதா? ஆனா ஏன் திமுக அதை பண்ணது? திரும்ப இன்னொருத்த போடும்போது பயம் வரணும் நமக்கு. நம்ம மேல கமெண்ட் போடுறவனுக்கு பயம் வரும். நமக்கு பண்ணதா இல்லையா? நீங்க என்னன்னா பெருந்தன்மையா வந்து அதெல்லாம் பண்ணா நமக்கு கெட்ட பேர் ஆயிடும். ஆகட்டுமே என்ன இப்ப? ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சாதான் அந்த கெட்ட பேர் தான் உங்களுக்கு அசிங்கம் நினைச்சீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனை தூக்கி போட்டு மிதிச்சா உங்களுக்கு இப்போ பல அசிங்கம் தீரும். அப்படி பண்ணுங்கன்றேன். அதுக்கு இவனை எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ டேரக்டா டிவிக்கே பண்ண தேவையில்ல. டிவிக்கே எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்கு? நீங்க தான் 1 கோடி பேர் வச்சிருக்கீங்களே மெம்பரா. ஒரு 10 பேர் போய் அவனை தள்ள கொண்டு வச்சுட்டு வாங்க. யார் வேணாண்ணா? அவன் மண்டையில ஆம்லேட் போடணுமா இல்லையா? நீங்க முட்டை அடிச்சுட்டு வரணுமா இல்லையா? அவன் மண்டையில போய் முட்டை அடிச்சுட்டு வந்து அதுதானே கௌரவம். இப்போ இவ்வளவு பேசி வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவன் மட்டும் ஒரு 10 முட்டையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் இல்லையா? அதை பண்ணாம அப்புறம் இவங்க எதை பேசணும் எதை பேசாம செய்யணும் அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. சும்மா எல்லாத்துக்குமே பேசிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி அதுக்கு ரிப்ளை போட்டுக்கிட்டு ரத்னா வந்து தொடரா பார்க்கலாம்னு தொடரா பார்க்கலாம்னா அவன் ஒரு அபியூசரு. அவன் இல்ல அது அவன் தலையில போய் ஒரு 10 முட்டையை உடைச்சிட்டு தம்பி முட்டையை தேய்ச்சி குளிச்சுன்னா முடி நல்லா வளரும், நல்லா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? இல்ல முட்டை ரத்னா தேய்ச்சி குளி வந்து அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் எதுக்கு ஃபேன் ஃபைட் குள்ள வராருன்னு தெரியல. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் தான் போட்டு மொத்திட்டு இருக்காங்க அவரை. ஏங்க ஃபேன் அப்ப இருந்தே ஃபைட்டே பிரச்சனை கிடையாதுங்க. தானே இது அவருக்கு. இது இது ஃபேன் ஃபைட்ல கிடையாது. இது அரசியல் ஃபைட். ஓகேவா? அரசியல் ஃபைட்டை தான் பார்க்கணும். அரசியல் ஃபைட்டை தான் பார்க்கணும். அப்படித்தான் பண்ணணும். அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா தொடரா பார்க்கலாம்னு சும்மா மீன் போடக்கூடாது. தொடரா பார்க்கலாம் போய் நிக்கணும். இது இந்த சண்டை இல்லைங்க. அரசியல்ன்றது சாதாரண சண்டை இல்லை. ஃபேன் ஃபைட்டு கிடையாது. மீமோட முடிஞ்சிடாது. பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸோட முடிஞ்சிடாது. அங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் வரும் அரசியல் போயிட்டு. ப்ரோ இந்த ஜிபியூ லாகின் வந்து ஸ்பீக்கர் கிட்டே இருக்காங்க ப்ரோ. என்னையெல்லாம் பிங் பண்ணியிருக்காங்க. ரெகுலரா பேசுவாங்களா ஒருத்தங்க? குட் பேட் அக்லி ஜிபியூ. ஸ்பீக்கர் சுகில் போயிட்டானா? ப்ரோ இது லவர்ஸ் டேக்கு என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இது ஐயப்பாவை காணோம். எப்படி போச்சு டே? அப்ப இங்க போயிட்டாங்க. அவன் காலைல கிளம்புனான் இங்க. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். பிரசாந்த் வேற பிஸியா இருக்காரு இன்னைக்கு. என்னன்னு தெரியல. எல்லாருமே பிஸியா இருக்காங்க. எனக்கு ஸ்பீக்கரே கட்ட மாட்டேன் யாரும்.
காட்டின வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், அதுக்கு மேல யாரும் காட்டல. ஓகே. இன்னைக்கு மோடி நெகோசியேஷன் வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன் ஹேமந்த். அங்க நடந்தது. ப்ரோ இந்த டிராகன் படம் எப்படி ப்ரோ இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் டே போறேன், அதுக்கு தான் கேட்குறேன். இது எப்படி இது டான் மாதிரி இருக்குமா இல்லை இது வேற ஸ்கிரிப்டா? இது ஆக்சுவலா நீங்க படம் பார்க்கும்போது தான் நானும் பார்ப்பேன். 2 பேரும் ஒண்ணா முடிவு பண்ணுவோம். சார் ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க எனக்கு இந்த இன்சைட் நியூஸ் தெரியணும். ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஏதாவது சம்திங் ஏதாவது உங்ககிட்ட பாக்குறேன். சரி, எங்க இன்சைடா வந்து படம் நல்லா இருக்குன்றாங்க. படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்றாங்க. இது அவங்களுடைய கருத்து. அப்போ டைம் டிராவல் பண்ற மாதிரி கான்செப்டா இல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஓகே, சயின்டிஃபிக்லாம் இல்ல. ஓகே ஓகே, அந்த மாதிரிலாம் கிடையாது. டான் மாதிரியா ப்ரோ? இந்த மாதிரி காலேஜ்ல நடக்கிற பிரச்சனை அந்த மாதிரி? காலேஜ் அதெல்லாம் இந்த எல்ஐக்கு இன்னும் எடுக்க வேண்டியது நிறைய இருக்கா ப்ரோ? ஆமா, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது ஆரம்பிச்ச ஒரு 1 year ஆயிருக்குங்க. ப்ரோ 1 year ஆச்சு. அதில் ஃபண்டு பிரச்சனை இல்லை, பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் கொஞ்சம் சுருக்கி எடுத்து பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஏடிஎம்கே கார்த்தி இருக்கிறா, அவருக்கு ஸ்பீக்கர் கேட்குறாரு, அவர் கொடுங்க. காட்டல. அவர் என்ன பிங்க் பண்ண சொல்லுங்க, நான் டேரக்டா இன்வைட் பண்றேன். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிஜேபி விஜய் பாசிபிள் இருக்கா கூட்டணி? கொள்கை இவருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படி செட் ஆகுமா? பாமகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கு சொல்லுங்க? 10 வருஷமா கூட்டணியில் இருக்காங்க. பாமக இப்போ அவங்க கூட இதெல்லாம் இது இல்ல, பெரியார்லாம் இப்ப இது பண்ணல. பெரியார் யாரு சொன்னா? பாமகவோட கொள்கை தலைவர்ல பெரியாரே இருக்காரு. பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அவங்க 2 லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, 3 லாங்குவேஜ் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க நீட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே உடன்பாடு கிடையாதுங்க. ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிஜேபிக்கு எந்த கொள்கை ஒற்றுமையும் இல்லை. கூட்டணியில இப்ப கிடையாது. அது இப்ப இல்ல, 2014 இருந்து இருக்காங்க. 10 வருஷமா இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதிரின்னு சொல்லிட்டேன், அப்ப எதிரின்னு மாதிரி நிக்கிறேன் அப்படின்னா அது முட்டாள்தனம். இந்த சண்டை யாரோட போடுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எதை நோக்கி போடுறீங்க, எதுக்காக இந்த சண்டை போடுறீங்க அப்படின்றது ஒண்ணு யோசிக்கணும்ல. முட்டாள்தனமா நீங்க ஏதோ ஒண்ணு
நான் கொள்கை எதுன்னு சொல்லிட்டேன். நாட்டை காப்பாற்ற போறீங்களா? நீங்க என்ன நிக்க போறது தமிழ்நாடு எலெக்ஷன்ல. தமிழ்நாட்டு எலெக்ஷன் என்ன ஜெயிச்சாலும் தோத்தாலும் இங்க இருக்கிற ரூல் தான் நீங்க மாத்த முடியும். ரூல் கூட என்ன மாத்த முடியும்? நீங்க சட்டசபையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன ரூல் இருக்கோ அதான் மாத்த முடியும். நீ நீட்டை ஒழிக்க முடியாது. உங்களால எஜுகேஷன் பாலிசியை மாத்த முடியாது. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் தாண்டி இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் பண்ண முடியும். நீங்க இங்க உட்காந்து மதவாதத்தை இருக்கிறேன் அது பண்ண ஓகே. அவங்க தமிழ்நாட்டில் 2019, 2024 2014 3 எலெக்ஷன்லயுமே தமிழ்நாடோட எம்பி சீட் இல்லாம தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்ப நீங்க யாரு எதிர்க்கிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவருடைய கொள்கை எதிரி அவங்க, அரசியல் எதிரி இவங்க அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்குல்ல. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அப்புறம் சீமான் விஜய்க்கு இருக்கிற 3 ஆப்ஷன். ஓகேவா? ஒன்னு விஜய் தனியா நிக்கணும் இண்டிவிஜுவலா, இல்லையா விஜய் அதிமுகவோட கூட்டணி போகணும், இல்லையா விஜய் அவர் தலைமையில அவர் சிஎம்னு சொல்ற கூட்டணிக்கு வரணும். இந்த 3 ஆப்ஷன் தானே இருக்கு. இது தவிர வேற ஏதா இருக்கா விஜய்க்கு? சொல்லுங்க. அதுதான் இருக்கு சீமான். ஓகே, இல்ல அது விடுங்க, இந்த சீமான்லாம் விட்டுருங்க. இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ப்ராக்டிக்கலா என்னென்ன இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜய் தனியா நிக்கிறது தான் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விஜய் தனியா நிக்கலாம். தனி என்ன ஓட்டு வரும்? 15, 20, 25 அது தெரியாது. ஓகேவா? அவர் இன்னொரு ஒரு வருஷம் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணி 234 தொகுதி தனியா கூட அவருக்கு என்ன ஓட்டு விழுவும்? 10ல இருந்து 15 ஏதோ ஒன்று வரும். திமுக ஜெயிச்சிரும் ஈஸியா. திமுக காங்கிரஸ் கூட்டணி விசிகா கூட்டணி ஜெயிச்சிரும். விஜய் தனியாக 10% 15% ஓட்டு வாங்காரு. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இவங்கலாம் தோத்துருவாங்க. திமுக மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடும். அதெல்லாம் ஓகே. இப்போ விஜயோட டார்கெட் என்னவா இருக்கும்? அடுத்து 2031 இந்த 15, 25 ஆக்கும் அப்படின்னு நோக்கி பயணிக்கிறாரு. அப்படின்னா 2029 ஒரு எலெக்ஷன் இருக்கு குறுக்க. இதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும். அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வச்சு செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக. ஆனா அதை தாண்டி 2023 நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மோடி விசஸ் ராகுல்னு ஆயிரும். திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் திமுக அப்படியே அலைன்ஸ் அப்படியே நின்றுவாங்க. எப்படி 2019 24 நின்ன மாதிரி 2029 நின்றுவாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ஒருவேளை ஏடிஎம்கே தோத்துருச்சு இந்த எலெக்ஷன்ல, பிஜேபி கூட ஐக்கியமாயிடும் ஏடிஎம்கே. அதே மோடி பிஎம்னு சொல்லிட்டு பாமக, தேமுதிக, அதிமுக மிச்சம் மீதி இருக்கிறது பிஜேபி இவங்க நின்றுவாங்க. அப்ப விஜய் அந்த இடத்துல ஆப்ஷனல் நிற்பாரு. ஒன்னு கமலஹாசன் மாதிரி திமுக சப்போர்ட்டா போகணும், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு போகணும். இல்லையா இந்த பக்கம் ஒரு 2-3 சீட்டு கொடுப்பாங்க இந்திய பக்கம் அப்படின்னு நிக்கணும். இல்லை அந்த பக்கம் 2-3 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நிக்கணும். அப்படி நிற்கும் போதே உங்களோட 15% ஓட்டுன்றது 10க்குள்ள வந்துடும். 7, 8, 6, 5 அந்த மாதிரி வந்துடும். அப்ப 2031 நீங்க ஒரு ஃபோர்ஸே கிடையாது. உங்க ஒரு ஃபோர்ஸ் டைல்யூட் ஆயிடும் 2031. 2031 நீங்க போய் திரும்ப நிக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு சாதாரண கூட்டணி கட்சி மாதிரி மதிமுக பாமக மாதிரி தான் பார்ப்பாங்க ப்ராக்டிக்கலா. இந்த 5 வருஷத்தை நீங்க கடந்து போறதுக்குள்ள உங்க கட்சி டைல்யூட் ஆயிடும். இதுதான் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, நீங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருங்க திமுக அழிக்கிறதுக்காக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம், விஜய் டெபுட்டி சிஎம் அப்படின்னு நினைச்சு விஜய் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா முன்னிறுத்தி எலெக்ஷன் போறாருன்னா 2 பாசிபிலிட்டி நடக்கும். 1 அதிமுக டிவிகே கூட்டணி ஜெயிச்சு எடப்பாடி சிஎம் ஆகி விஜய் டெபுட்டி சிஎம் ஆவாரு. அப்படி நடந்துச்சுன்னா ஓகே. அதுல அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி நடக்கல, தோத்துட்டீங்க அப்படின்னா உங்க அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜீரோ அரசியல்ல. நீங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாயே கிடையாது. சினிமாவிலே இமேஜ் போயிடும். ஆனா ஜெயிச்சிட்டீங்க ஓகே பவுன். இப்போ சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் மாதிரி அவர் சிஎம், நீங்க டெபுட்டி சிஎம் ஆயிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கும், நீங்க டெபுட்டி சிஎம்மா இருக்கட்டும். நடந்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மிராக்கள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே எடப்பாடி பழனிசாமி 2029 உங்களுக்கு இதே மாதிரி திரும்ப சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாரு. இதே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் சிஎம் ஆக்கி விட்டீங்கன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தம்பி நீங்க படம் நடிக்க தம்பி ஏன் அரசியலுக்காக வரீங்கன்னு சொல்லி உங்களே அமுச்சு விட்டு 2029
அவருக்கு காங்கிரஸ் பிடிச்சிருந்தா காங்கிரஸ், பிஜேபி பிடிச்சிருந்தா பிஜேபின்னு கூட்டணி சேர்ந்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்போ அந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு காலி பண்ணிடுவாரு. அப்போ திரும்ப 2031 நீங்க போய் ரிபல் ஆகி திரும்ப நான் வந்து இல்ல எடப்பாடி ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப வந்தீங்கன்னா உங்களை ஜோக்கரா பாத்துருவாங்க எல்லாரும். நீப்பா 2026 திமுக ஒழிக்கிறேன்னு வந்தா 2031 சும்மா அதிமுக ஒழிக்கிறோம்ட்டியா அப்படின்னு சொல்லி. இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதுல. இப்போ உங்க தலைமையில ஒரு கூட்டணி வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காங்கிரஸ் வராது, விசிகே இழுத்துட்டு இருக்கு. இல்ல விசிகே வந்தாலுமே கடைசியா அடிச்சு பிடிச்சி பாதி கட்சி உடைச்சிட்டு திருமாவளவன் எல்லாம் போஸ்ட் எலெக்ஷன் டைம்ல அவங்கலாம் வந்து எடை போட்டு பார்த்து தாங்க வருவாங்க. போலாமா விஜயோட போனா என்ன நடக்கும், விஜய் காசு கொடுப்பாரா, எடை போட்டு தான் வரும். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமே இதுக்கு முன்னாடி ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. விஜயகாந்துக்கு 8% வாங்கினாரு 2006, 2009 10. இப்போ சீமானும் 6 to 8 வாங்கிட்டாருல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாம. அந்த மாதிரி விஜய் பண்ண முடியாது 29ல. எங்க சீமான ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி பேசுறாரு, விஜய் எதுவுமே இல்லாம இல்ல இருக்காரு. விஜயகாந்துக்கும் அப்படிதானே நடந்தது. 8% வாங்கினாரு. அதாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 10% வாங்க 2009ல. அது ஓகே. அதுல இப்ப 8க்கும் 9க்கு என்ன பெரிய அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சா என்ன பெரிய ஓகே. அதே விஜயகாந்த் 2011 என்னன்னாரு, ஓகே நமக்கு 8, 9 தான் போல இருக்கு நம்ம வாழ்க்கை, 8, 9 வந்து அடமானம் வச்சிருவோம் அதிமுகவோட அப்படின்னு வந்து நின்னாரு இல்லையா. அதான் நான் சொல்றேன். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா திரும்ப வந்து 2031 நீங்க விஜயகாந்த் தான். நீங்க 2031 விஜயகாந்த் தான் போய் நிக்க போறீங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நீங்க வந்து 2029 ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா 2031 நீங்க விஜயகாந்த் நிப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த பில் பாஸ் ஆக போகுது. பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது அப்போ என்ன நடக்கும், அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. நீங்க அதையும் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருக்கு, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். காங்கிரஸ் வரமாட்டேன், அவன் வந்து திமுகவோட கட்டி பிடிச்சி படுத்துட்டான். அப்புறம் அவனை போய் நோண்டிட்டு இருக்க கூடாது சும்மா. என் கூட சொல்லிட்டு கூடாது. இந்த பக்கம் 2026 நீங்க சிஎம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா 2031 போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு கோட் இருக்கு, 2029 ஒரு கோட் இருக்கு. அந்த இடத்துல நீங்க அடி வாங்கிடுவீங்க. அப்போ நீங்க அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். தனியாக என்னன்னீங்கன்னா திரும்பலாம் ஓட்டு விழுவாது. அந்த 8 to 10% விழுவுங்க. அந்த 8 to 10% வாங்கி என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. இங்க பாருங்க, பாமகவுக்கும் பிஜேபிக்கும் ஐடியாலஜியா எந்த இதுலையுமே ஒத்து வராதுங்க. அவன் நீட்டை ஒழிக்கும்னு சொல்லுவான், 2 லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. பாமக ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லுவாங்க, ரோடு வேணாம்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த இடத்துலையுமே வந்து ஐடியாலஜிக்கலான ஒற்றுமையே கிடையாது. ஆனால் 10 வருஷம் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் ஃபியூச்சர் நினச்சி உங்களுக்கு சிஎம் கனவு இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சாமர்த்தியமாக யோசிச்சு இவர் சந்திரபாபு நாயுடு மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி. நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு, மோடியை ஒழிக்கிறது தான் என் லட்சம்னு சொல்லி தான் ஐஎன்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாரு. இந்த ஐஎன்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணதே நிதிஷ்குமார் தான். யார் இப்போ பீகார்ல சிஎம்மா இருக்காருல அவர் தாங்க இந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணது இந்தியா ஃபுல்லா. மோடியை வந்து சிஎம்மா இருந்து ஒழிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரே இந்த விட்டுட்டு இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போய் என்டிஎல் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோடி காலில் வந்து மோடியை பிஎம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அரசியல்ன்றது சாமர்த்தியமா அந்தந்த டைம்ல என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அப்படிதான் எடுக்கணும். அது ஒரு சும்மா நான் வந்து கொள்கை எதிரி கூமுட்டை எதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க யூஸ் இல்லை. அவ்வளோதான். நீங்கள் இதே கொள்கை எதிரிட்டு நாளைக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். டிவி உடைச்சி அவர் எப்படி போய் நிற்கிறாரு இங்கே, அந்த மாதிரி அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதெல்லாம் யோசிக்கணும். இன்னொன்னே இதை நீங்கள் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடப்பாடி உங்ககிட்ட வந்து இறங்கி நிற்பாரு. நாளைக்கு நீங்கள் 100 தொகுதி கேட்க முடியும் எடப்பாடிட்ட. அந்த பிரசாதம் நடக்கும் உங்களுக்கு மினிமம். ஆக்சுவலாக உங்களுக்கு பிஜேபிலாம் வேணாம், பட் இருந்தாலுமே இந்த கதவை மூடாமல் ஓப்பனில் லைட்டாக திறந்து வச்சுருந்தீங்கனாலே எடப்பாடி வந்து பயந்துட்டு வந்து உங்ககிட்ட தம்பி வாங்க தம்பி அப்போ அண்ணே வாங்கண்ணே 114 போட்டுக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எடப்பாடி இறங்கி வருது. எடப்பாடிக்கு இப்போ இருக்க ஒரே தைரியம் நீங்கள் வந்துடுவீங்கன்றது மட்டும்தான். அந்த இடத்த நீங்கள் வந்து
அவருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. விஜய் நம்பிட்டு தான் வந்தாவனா. விஜய் என்ன தனியா நிக்க போறாரு, தனியா தோத்துருவாரு விஜய் அப்படின்னு இருக்காருல்ல. நான் தனியா நிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. நீ என்ன கூப்பிடனாலும் அந்த பக்கம் எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து வச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட டிமாண்ட் ஏறும். எடப்பாடி வந்து உங்கள்கிட்ட வந்து அடிபணிஞ்சு போவார். உங்களுக்கு கொள்கை எதிரி, மோடியை பிடிக்காது, உங்களுக்கு பிஜேபி பிடிக்காததுனா கூட இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்க அரசியல் எதிர்காரம் இருக்கும். நீ இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படியே தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னா எடப்பாடி வந்து 20 சீட்டு 30 சீட்டு தரேன்னு சொல்லுவாரு. கடைசி நேரத்துல இல்லையா தனிச்சு நிப்பீங்க. தனிச்சு நின்று திமுக ஜெயிக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அரசியலில் வந்து விஜய் அந்த ஸ்டாண்டை தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வருஷம் டைம் இருக்கு. ஒரு வருஷம் பொறுமையா யோசிச்சு என்ன பண்ணணும் என்ன ஏது எந்த ஸ்டாண்டர்ட் எடுப்பாரு? தனியா எந்த கதை போவான்றீங்களா இல்ல கூட்டணி போவாருன்றீங்களா? நம்ம என்ன எடுக்கணும்ன்றது யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அது சொல்லாத இருக்க வரைக்கும் தான் உங்க விஜயோட ஒப்பீனியன் சொல் கேக்குறேன். அதுதாங்க விஜய் என்ன வேணாலும் பண்ணிடுவாரு அப்படின்ற இது இருந்தாதாங்க விஜய் பிளஸ். அதுதான் அதான் ஐயநாதன் சொல்லிட்டாரே ப்ரோ, அந்த என்ன நடக்குது உள்ள எல்லாமே ஓப்பனா அதுதாங்க சொல்றேன். எங்க ஐயநாதன் ஒரு ஆளே கிடையாதுங்க. விஜய்கிட்ட மீட் பண்ணேன், விஜய் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்றாருல. அதே விஜய் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாதாங்க எடப்பாடி அடி முடிஞ்சு போவாரு. ஸோ எடப்பாடி ஒரு ஆள் எல்லாமே வந்து அந்த டைம்ல டிசிஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா. பட் ஐயனான்னு சொன்னதுக்கு அப்புறமே வந்து விஜய்க்கு ஆப்ஷனே கிடையாது, அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. நான் எந்த முடிவு எடுப்பேன், எப்படி முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் நிக்கணும். என்ன பண்ணதான் அவருடைய அரசியல் எடுப்புறீங்க. ஸோ என்டிஏ ஆப்ஷன்றது நீங்க வந்து என்டிஏ ஆப்ஷன் பிஜேபி, அப்புறம் பிஜேபி மதவாதம், நாங்க தான் வந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டோம், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். நீங்க அப்படி நினைக்க தேவையில்லையே. பாமக, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க இருக்க அணியில வந்து நான் இருக்கோம், அதுக்குள்ள பிஜேபி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே. இதே வந்து பாமக, விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரே கூட்டணியில 2011 இருக்கு. ஸோ கூட்டணி அப்படின்றது கொள்கை கூட்டணி எந்த கட்சியுமே கிடையாது. தேர்தல் கூட்டணி தான் எல்லா கட்சிக்கும். அதை தாண்டி இன்னொரு தமிழ்நாட்டுக்கே நல்லது இதுல இருக்குங்க ஒரு விஷயம். இப்போ 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, சரியா. அடுத்து இன்னொரு 1 லட்சம் கோடி வாங்கிடுவாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட 9.5 லட்சம் அந்த மாதிரி போய் நின்றோம். அதுக்கப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவீங்க வாக்குறுதி. 3000 தரேன், 4000 தரேன், ரேஷன் கார்டுக்கு அது கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், பஸ் டிக்கெட் ஃப்ரீ, ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, ஏதோ ஒன்று சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காசே கிடையாது தமிழ்நாட்டில். உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. நிதியெல்லாம் இல்லை. 2029 வரைக்கும் நீங்க பிடிக்கலன்னா கூட மோடி தான் பிஎம். அப்போ நீங்க அவங்க கிட்ட போய் அட்ஜஸ்டபிளா இருந்தா மட்டும்தான் இங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே ஃபார்ம் பண்ணி ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் வந்து அவங்களையும் திட்டுவேன் இவங்களையும் திட்டுவேன் அப்படின்றதுலாம் வந்து இயல்பில் நடக்காது. ப்ராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். மேனேஜ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுலாம் கஷ்டம். ஸோ அதனால இதை சொல்லியே அவங்க வந்து அழைச்சிக்க முடியும். இன்னொன்னு நீங்க விரும்பி பிடிச்சிட்டு நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு இன்னைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை. எடப்பாடி போய் மோடிட்ட சொல்றாரு. அவரு என்டிஏ கூட்டணி கூட சேர்ந்து அவரு வந்து ஆட்சேபத்துக்கு அவர் ரூட்டு போயிடுவாரு. நீங்க தான் கடைசியா கோபாலே நிற்பீங்க. ஸோ அவருக்கு முன்னாடி நீங்க புத்தி கோகு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இந்த சி ஓட்டர் வந்து மூட் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க, இயர் பை இயர் எடுப்பாங்க, 2 தடவை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை விட பிஜேபி அலையன்ஸ் வந்து அதிகமா வந்து ஓட் ஷேர் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அசம்பிளில வந்து இன்னும் பயங்கரமா வரும்னு சொல்றாங்க. பட் எப்படி அது நம்பர் தான் இல்லைன்னு தெரியல என்னன்னு. எங்களுக்கு 3% கொடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் டைமே எவ்வளவு இல்ல 3% 18ல இருந்து 21 இவங்க போயிருக்காங்க ப்ரோ. அது பிஜேபி அவ்வளவுதாங்க 3% நீங்க 3% இவங்க சர்வேல 20% இல்ல, ஏடிஎம்கே 20% இல்ல. ஸோ இப்போ 2வது பெரிய கட்சி வந்து பிஜேபி பிளஸ் தானே சொல்றாங்க அவங்க. ஆமாங்க, 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. அப்புறம் என்ன, 18 அவங்க 21னா பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவ்வளவுதான். அந்த ஸ்விங்கெல்லாம் வந்து எப்போ நடக்கும் இல்லையா, அது ஒரு மேட்டரே இல்லை. இன்னொன்னு ஏடிஎம்கே என்னங்க இருக்கீங்க, என்ன அரசியல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ரெட்டலை இந்த கட்சி ஊர் ஃபுல்லா இருக்கு. எல்லாம் இருக்குது தம்பி. நீ ஜெயிக்கிற அப்படின்னா மட்டும்தான் காசு செலவு பண்ணி வருவான்.
234 தொகுதியில் நீங்கள் கேண்டிடேட் போட்டால் கூட நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அவன் 10 கோடி 5 கோடி செலவு பண்ணுவான். ஜெயிக்காதன்னு முடிவு பண்ணிட்டா அவன் ஓகே இது வரைக்கும் சம்பாரிச்சோம் ஏடிஎம்கேல இருந்து அந்த காசை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து குடும்பத்தை நடத்திட்டு சாகிற வரைக்கும் இருந்து வம்சத்தை காப்பாற்றிட்டு போயிடுவான் அவ்வளோதான். நீங்கள் அவன் சாக போகிறவனுங்க உயிர் கொடுத்து அவனை வளர்த்து வச்சு தேவையே கிடையாது. ப்ரோ இப்போ எடப்பாடி ஏடிஎம்கே ஒரு பழனிசாமி 6 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து 20+ இருக்கு ஓட் ஷேர். மற்ற தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவங்க 2 இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை, ஓகேவா? நான் ஆனா கொஞ்சம் ஸ்பிளிட் வீக்கா ஆயிருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்டிஏல நிறைய இருக்கு. என்டிஏக்குள்ளேயே இப்போ சசிகலா இருக்காங்க, டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சவுத்துல வந்து ஏடிஎம்கே ஓட்டு தானே அவங்க வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க வீக் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே. இன்னொன்னு இப்படி இவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து பேசி விஜய் ஒரு அலைன்ஸ் பார்ட்னரா வந்து இவர் ஒரு 100 தொகுதி வாங்கி சிஎம் கேண்டிடேட். ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க சிஎம் கேண்டிடேட் யார் வேணாலும் ஒத்துக்குவாங்க. திமுக அதிமுக மட்டும் தான் இங்கே யாரும் ஒத்துக்காது. அவங்களுக்கு தான் சிஎம் கேண்டிடேட், சிஎம்ன்றது தான் அவங்களுடைய கோலு. விஜய் அந்த மாதிரி ஒரு டீலை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நிறைய பேர் உள்ளுக்குள்ள வருவாங்க. பட் அதனாலுமே இது வந்து இந்த ஐடியா வந்து விஜய்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது நடக்கலாலுமே இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாருன்னா விஜய்க்கு ஏடிஎம்கே கிட்ட டிமாண்ட் கூடும். பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எதிரின்னு சொல்லியிருக்க வேண்டியதில்ல. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிலவன்ஸே கிடையாது. சரி அவரு ஏங்க அதெல்லாம் ஓகே, அவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டாரு, அது ஒரு மேட்டர் இல்லை. எதிரின்னு சொன்னதுனால உடனே இதே சீமான வந்து தமிழ் துரோகி காங்கிரஸ், மனித குலத்தோட துரோகி பிஜேபின்னு சொன்னாரு. அதே பிஜேபி இன்னைக்கு புகழ்ந்து பேசலையா? லைட்டா அப்படியே லைட்டா இந்த பக்கம் வராரு. ஏன் சீமான் அதை வராரு அப்படின்னா சீமானுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. திரும்ப திமுக ஆட்சி இங்க வந்துருச்சு அப்படின்னா சீமான உண்டெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவரை காப்பாற்ற யார் இருக்காங்க? யாருமே இல்லை. அது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா விஜய் ஓட் எடுத்து ஓட் ஷேர் கொஞ்சம் டிப் ஆனாலே அதோட அந்த ஒரு கட்டமைச்சு இதே போயிடும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு பயம் இருக்கு. 8% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு 6% வந்துட்டாலே அவர் இதாயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிம்பு உருவாயிரும், நீ அவ்வளவுதான் நாம் தமிழர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, அப்ப சீமானே அந்த ஸ்டாண்ட் இருக்கிறாருல, சீமானே ப்ரோ என்டிஏவா ஸ்லைட்லி என்டிஏக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல. இல்லை நாளைக்கு வந்து திமுக வீழ்த்துறது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்காக நான் இந்தியா கூட சேர்றேன் அப்படின்ற அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீமானால பண்ண முடியுமா? முடியாதா? அப்படியே ஆப்ஷன் ஓபன் பண்ணி வைக்கிறது தப்பே இல்லைங்க. விஜய் சும்மா ஏதாவது சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு ஒன்றிய அரசு அதெல்லாம் ஓகே. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோன்னே தெரியாம ஒரு விஷன் இல்லாம ஒரு கட்சி நடத்துறவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி. இல்ல இப்ப விஜயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் எந்த கட்டம் எதுவுமே இல்ல. ஒரு 10 வருஷத்துக்குள்ள தாக்கு முடிக்க முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தவரு. ஆமாங்க, விஜய் இந்த ஆப்ஷன் எடுத்தாருன்னா இல்ல விஜய் இந்த ஆப்ஷன் எடுத்தாருன்னா அவருக்கு பிளஸ் தாங்க, அதுல மைனஸே வராது. இல்ல விஜய்க்கு வந்து இன்னொன்னு இதை வந்து ஓப்பனா ஒரு சொல்லணும் தேவையில்லை. ஆனா இது ஒரு ஆப்ஷனாவே வச்சுட்டே இருந்தாரு, அமைதியா இருந்தாருனாலே ஏடிஎம்கே இவரை பார்த்து பயந்துரும். ஏடிஎம்கே வந்து இவருக்கான ஆஃபர் ஏத்திட்டே போகும். தம்பி 50 சீட்டு, தம்பி 60, தம்பி 70, தம்பி 80 அப்படின்னு எடப்பாடி வருவார். ஸோ இவருக்கான டிமாண்டை கூட்டிட்டு தான் போகும் இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். இப்ப திருமாவளவனே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் இதுக்காகத்தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சு வெளிவரக்கு வாய்ப்பு இல்லை. இவங்கள ரெண்டே காமிச்சு எல்லா அரசியலும் எடப்பாடி வந்து முதுகுல குத்துவாரு ப்ரோ. எடப்பாடி கூட போனாலும் அவர் ஜெயிக்க வச்சாரும். எல்லாரும் முதுகுலாம் குத்துவாங்க. நாங்கள் பிஜேபி ஓப்பனாலும் பிஜேபி தான் முதுகுல குத்துவாங்க. ஓகே, முதுகு காட்டாம இருக்கணும். நம்ம அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நாளைக்கு நீங்க என்டிஏ அலைன்ஸ் நிக்கிறீங்க அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ் வந்து உங்களை சிஎம் ஆக்கி அழகு பார்க்குமா? இல்லை எல்லா கட்சியுமே அவங்க வளர்றதுக்கு தான் வளர்ப்பாங்க. பட் அந்த இடத்துல எந்த சாமர்த்தியமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு செல்ஃப் காட் பண்ணிக்கிறோம், சாமர்த்தியமா நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நீங்க எடப்பாடியோட போய் நின்று எடப்பாடிக்கு பூஜா தூக்கி நிக்கிறதோட என்டிஏ அலைன்ஸ்ல ராஜாவும் நின்று
ஒரு ஓட் ஷேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். 2029ல ஒருவேளை 2029ல இதே மாதிரி 240 250 தொகுதியில பிஜேபி வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல பிஜேபிக்குள்ள வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் மோடி பிடிக்காதவங்க கேட்கறவங்க நிறைய பேர். ஒருவேளை ஐஎன்டி அலைன்ஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே வருது. அவர் ஒரு 200 தொகுதி ஜெயிச்சிட்டாருன்னா கூட, விஜய் இங்க ஒரு 10 எம்பி வச்சிருந்தாருன்னா விஜய் வந்து ஒரு இந்தியாவோட நோட்டபிள் பொலிட்டிஷியன் ஆயிருவார். அந்த ஆப்ஷன்லாம் ஒரு ஓப்பனாக வச்சுக்கணும். சும்மா அவங்க காங்கிரஸ் தான் அங்கே வந்து முழுசா ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வைக்கணும்ல. இப்போ 2026 எலெக்ஷனோடய எல்லாமே முடிய போறது கிடையாது. அதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு, 2029 இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த விஷயம் நோக்கி தான் அவர் பயணிக்கணும். அதை ஒரு சும்மா இந்த லூசு பையன் ஜான் அவர்கள் எழுதி கொடுக்கறதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் அறிக்கையை விட்டுக்கிட்டு சிஏக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா கிடையாது, சிஏக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, சம்மந்தமே இல்லாத ஏதோ இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அதுக்கு நீ பேசின இதுக்கு பேசலையா, அதெல்லாம் பேசாம கடைசியா வந்துடுவாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்கன்னு, அவங்க ஓட்டு போட்டா போடுறாங்க, போடலன்னா போடுறாங்க அப்படின்ற விஷயம் தான் எடுக்கணும். அவ்வளவுதான். சந்திரபாபு நாயுடு அப்படியே எடுத்தாரு. இன்னொன்று சட்டசபைன்னு வரும்போது அவங்க வந்து முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுலாம் வந்து எல்லாருமே மொத்தமா பிஜேபி ஹேட்டர்லாம் விட்டு போறதில்ல இங்க. இல்ல ப்ரோ, என்டிகே கூட போகாத காரணம் வந்து தமிழ் பேசாத மாற்ற மொழியினர் அதெல்லாம் முட்டாள்தானங்க, 20% அது சுத்தமா போயிடும் ப்ரோ. அதெல்லாம் முட்டாள்தனங்க. முட்டாள்தனமா அந்த ஜானவர் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கொடுக்குற வேலைங்க. நீங்க போய் பாத்தீங்களா? வேற மொழி பேசுறானா வந்து என்டிகே தாங்க போட மாட்டான். நான் தமிழ் பேசுறவங்க ஓட்டு போடவே மாட்டாங்க ப்ரோ. தெலுங்கு பேசுறவங்க போடவே மாட்டாங்க. சரிங்க, அவன் என்டிகேக்கு தாங்க போட மாட்டான், விஜய்க்கு போட மாட்டான்னு சொன்னானா? என்டிகேக்கு போட மாட்டாங்க, எப்படிங்க விஜய்க்கு போடாம போயிடுவான்? எனக்கு புரியல. எனக்கு இப்ப விசிகா நிக்குது, விசிகா ஜாதி கட்சி, விசிகா நீங்க தான் தமிழ் தேசியத்தோட நீங்க கொண்டு போய் கூட்டி வச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி அவன் போடுவான்? ஏங்க அவரு சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு, வந்து பியூர் தமிழ் தேசியம் பேசுறாரு. ஓகே, ஆனா விஜய் அதை பேசல. நான் விஜய் தானே பார்ப்பேன், அவர் எப்படி சீமான பார்ப்பேன்? எங்கப்பா இப்போ பாமகன்ற கட்சி வந்து வன்னியருக்கான கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதே பாமகவும் அதிமுகவும் கூட்டணி நிற்கும் போது அந்த தொகையில ஓட்டு போடுறவன் வந்து பாமக பார்த்துரு இல்லைங்க அது வன்னியர் கட்சின்னு நினைப்பான், கவுண்டரு நினைக்க மாட்டான்ல. அப்புறம் என்ன? அது எப்படி ஒரு திருமாவளவன் திமுக கூட்டணியில திருமாவளவன் ஆரோக்கியசாமி வந்து என்டிகே வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு காரணமா இது சொன்னாங்க ப்ரோ. இது ஒரு காரணமா சொன்னாங்க. அது ஒரு காரணமா சொன்னாங்க. ஓகே ரைட்டு, எல்லாம் ஓகே. பட் ஓகே, அதோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ சீமான் வேணாங்க, ஓகே, சீமானுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. ஆமா உண்மைதான், சீமானுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு, அதெல்லாம் ஓகே ரைட்டு. அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் காங்கிரஸ் தான் வராது. அவங்க தான் 22 எம்பியோட சப்போர்ட் வேணும். 2029 வரைக்கும் மோடியை வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களுடைய ஐஎன்டி அலைன்ஸ் வந்து சின்னாபனமா சிதறி விட்டது. ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ராகுல் காந்தி இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒரே ஒரு ஸ்டேட்ல மதிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த ஒரு ஸ்டேட்லயாவது மரியாதையை காப்பாற்றணும். இன்னும் ராகுல் காந்தி ஒரு ஆளுநர் ஆயிடுவாரு. அதனால அவரும் வெளில வர முடியாது. விசிகா உங்களை வச்சு டிமாண்ட் பண்ணி சீட்டு ஏற்றிக்குமே தவிர விசிகா வெளில வராது. அப்படியே வெளில வந்தாலும் உங்களுக்கு பெரிய யூஸ் இல்லை விசிகா வந்தாலும். அப்போ என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? இதோட பெட்டர் ஆப்ஷன், சீமானோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்க? காங்கிரஸா இல்ல விசிகாவா இல்ல அதிமுகனா நீங்க போய் எடப்பாடி டயர் முன்னாடி போய் நிக்கணும். நீங்க எடப்பாடி போட்டு ஓகேவா, அதுக்கு ரெடியா? நீங்க என்ன ஆப்ஷன்? இவங்க லாங் பொலிட்டிக்கல் பேட்டில் பிளே பண்ணலாம்னு நினைச்சுக்கலாம்ல. இவங்க தனியா நிக்கிறேன் 31ல நான் பாத்துக்கலாம், இது பாத்துக்கலாம்னு நினைக்கலாம்ல விஜய். அந்த மாதிரி கூட திங்க் பண்ணலாம்ல. ஏன்னா யாரு கூட போனாலும் பிரச்சனை தானே. அதுதான் நானும் கேக்குறேன். இல்லைங்க, அதுதான் நானும் கேக்குறேன். 31ல நிக்கலாம், நடுவுல குறுக்கு 29 இருக்கு. இல்ல அது வந்து புறக்கணிச்சிருவீங்களா? அந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேன். இல்ல சி ஓட்டர் அந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா
பிஜேபி கூட கூட்டணியில போனாலும் மக்கள் வந்து அந்த பிஜேபிக்கு வந்து அந்த 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 கோவத்துல வந்து ஓட்டு போடுறது வந்து அசம்பிளில நடக்காது. ஆனா வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்குது பாருங்க, அங்க நடக்கும். அங்க மோடி வேணுமா சரிங்க. இப்ப வேண்டாமா இங்க எலெக்ஷன். பாருங்க, இது வந்து இப்போ பிஜேபி 4 எம்எல்ஏ தனியா ஜெயிச்சிருக்காங்களா அப்புறம் 2021ல அதுதாங்க இந்த நானும் சொல்றேன். பிஜேபி ஈரோடு ஏங்க சேர்ந்து. பிஜேபி கோவம்லாம் வந்து சட்டசபையில் நிக்காதுங்க. ஸோ அதெல்லாம் ஒருவேளை ஓகே. பிஜேபியோட கூட்டணி போனாலும் அது அவருக்கு ஒன்றும் நெகட்டிவா மாறாது 26ல. அப்படிதான் அவங்க சொல்றாங்க சர்வேல. அவர் நெகட்டிவ் எல்லாம் மாறாதுங்க. ஆனா இருந்தாலும் நெகட்டிவா மாறுன்னு அவர் நினைச்சாருன்னா அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண தேவையில்லன்றேன். அந்த ஆப்ஷனை வச்சிருந்து அவரு அதிமுக சீட்டை வந்து ஏத்துட்டுமே. அவருக்கு நல்ல மூவ் தானே அது. ஏன்னா என்டிஏ அலைன்ஸ்குள்ள போயிருவேன், நீ என்ன என்ன கொடுக்குற சொல்லு கேட்கலாம் இல்லையா? அது ஒரு பிரச்சனை தானே. சும்மா எல்லா பக்கமும் நீங்க கதவு மூடிட்டு ஒரே பக்கம் தான் கதவு திறந்து வச்சீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லுவாரு, தம்பி வரீங்களா இல்லையா சொல்லுங்க, 40 சீட்டு தரேன், 45 47 அப்படிமாரு. சொல்லலாம், யோ அது எலெக்ஷன் டைம் இறங்கினதும் குறைச்சு 117 கொடுக்குறே இல்லையான்னு சொல்லு, இல்லைன்னா என்டிஏல என்ன கூப்பிடுறாங்க, ஆல்ரெடி சிஎம் கேண்டிடேட் கேட்டுட்டு இருக்காங்க, நான் போவோம் உங்களுக்காக வெயிட் பண்றோம்னு கேட்கலாம். இல்ல டிமாண்ட் பண்றதானுங்க எல்லாமே. அந்த டிமாண்டை கிரியேட் இல்லைங்க, பண்ணல. 2 பேர்த்த ஒரு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு ப்ரோ. கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அது ஏங்க அரசியல் எதிரி வந்து கொள்கை திமுக. அந்த 2 பேரும் எனக்கு வேண்டாம், மத்தவங்க கூட ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்காரு. எங்க லெஜண்ட் ஃபேன் திருமாவளவன் சீட் ஏத்துறதுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறோம்னு சொன்னாலும் சொல்லுவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. கொள்கை அவர் ஒரு எதிரி தடவை கன்னியாகுமரி நின்று பேசினா தெரியுமா? பாருங்க, இல்லைங்க, கொள்கை எதிரி விசிகேக்கு நீங்க டெஃபினட்டா ஒரு 10 சீட்ஸ் கூட கொடுப்பாங்க. பானை சின்னத்துல அவர் நிக்கலாம் 26ல. கொள்கை இல்ல லெஜண்ட் கொள்கை எதிரி நீங்க சொல்லிட்டீங்க, ஓகே எல்லாம் ரைட்டு. ஆனா 2026ல ஒருவேளை நீங்க நின்று ஜெயிச்சா கூட யாருடைய கவர்மெண்ட்டுக்கு நீங்க இருக்க போறீங்க? 2029 வரைக்கும் இவங்க கூட தான் நிக்க போறீங்க. டைரக்டா இவங்க கிட்ட தான் நிதி கேட்கணும். இப்பயே 9 லட்சம் கோடி கடனாக போகுது. அப்ப அவங்க கிட்ட தான் நிக்கணும். இன்னொன்னு இதோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். அதை சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேறீங்களே. தனியா நிப்பேன் தனியா இல்ல, இதோட பெட்டர் ஆப்ஷன் எதாவது வச்சிருக்கீங்க நீங்க? சீமான் வேணாம், ஓகே. ஏடிஎம்கே கிட்ட சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்ல சொல்லி எழுதிட்டு போறீங்களா? சரி, ஓகே. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. விஜய் ஆல்ரெடி வந்து என்னோட தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. அறிக்கையும் நான் பார்த்தேன். யார் வருவா சொல்லுங்க. எங்க பாமக ஒண்ணு பிஜேபி இல்லைன்னா அதிமுகவுக்கு போவோம். தேமுதிக அதே மாதிரிதான், ஒண்ணு பிஜேபி இல்ல அதிமுகவுக்கு போவோம். ஸோ அப்போ உங்க தலைமையில கூட்டணி என்னன்னா, கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பவர் வேணும்ல உங்களுக்கு. இல்ல சின்ன சின்ன கட்சிகள் வரலாம்ல ப்ரோ. தேமுதிக வரலாம்ல, அங்க இங்க இருந்து தேமுதிக. அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ராஜ்யசபா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இருந்து அவங்களுக்கு ஓட்ஸா இருக்கு. அதாங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. ஓகேவா? 2029 வரைக்கும் மோடி தான் அதிகாரத்தில் இருக்க போற அப்படின்னா மோடி பின்னாடி நிற்பாங்க. இன்னொன்று தேமுதிக எதுக்கு இது ஏடிஎம்கேவோட இருக்கு அப்படின்னா, அந்த ஒரே ஒரு ராஜ்யசபா அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை வாங்கிட்டு போறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் வந்துருவாங்க இந்த பக்கம். இல்ல இப்பவே பாத்தீங்கன்னா பிரேமலதா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்டிஏ கொஞ்சம் ஃபேவரா பேசுற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் தானே. அக்ரிமெண்ட்னா பிசினஸ் தானே. ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க தேமுதிக அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏடிஎம்கே அலைன்ஸ் சேரும்போது, அது வாங்கினதுக்கு அப்புறம் கமலஹாசனுக்கு என்ன வித்தியாசம் தெரியலையே. ஏன்னா கமலஹாசனும் அதுக்கு தானே போனாரு ராஜ்யசபா எம்பிக்கு. இப்ப இவரு சுதீருக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ராஜ்யசபா வந்து நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டீங்க அப்படின்னா ராஜினாமா பண்ண வைக்க முடியாது. அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா முடியும் காண முடியும். ரெண்டுல ஏதோ ஒன்று அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாதான் உண்டு. நீங்க ஒன்ஸ் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ராஜ்யசபா எம்பி தான். அதுக்கப்புறம் இவங்க அலைன்ஸ் மாறிட்டாங்கன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக தான் அந்த அம்மா வந்து எங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குற நீங்களே கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கு. எதுக்கு? திரும்ப கூட்டணி மாறத்துக்கு தான். இல்ல நீங்க சொல்றது பார்த்தா விஜய் கூட யாருமே வர மாட்டாங்கிற மாதிரி இருக்கே. இல்ல யாருமே வர மாட்டாங்க. இது என்னங்க புரிய மாட்டேங்குதுங்க. யாருமே வர மாட்டாங்கன்ற ஸ்டாண்ட மாத்தி உங்க தலைமையில நீங்க என்டிஏ வந்து ஃபார்ம் பண்ண முடியுங்க உங்களால. அந்த ஆப்ஷன் நீங்க போகாம சும்மா இந்த ஜானவரி சமீன்ற லூசு பையன் பேசுறதை கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு
நீங்க ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க எல்லாத்தையுமா கேட்டு அடைச்சிட்டீங்க. அப்புறம் இப்ப யாருமே இல்ல அப்படிங்கும்போது நீங்க எப்படி உங்களுக்கு யார் வருவா? யாருமே அந்த இல்லைங்கிறது ஆளு fact. ஜான் ரகேசாமிலாம் வந்து அவன் வந்து எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு விஜய் வந்து கார்னர் பண்ணி நிறுத்தி வேற வழி இல்லை அதிமுகவோட சேர்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி கார்னர் பண்றதுக்கு அந்த ஆளு வேலை வைப்பாங்க. ஸோ அவனுக்கு உணர்வும் கிடையாது உறவும் கிடையாது. இப்போ எனக்கு இல்ல மட்டும் என்ன சுனில் கேட்குறீங்க, பண்ற எனக்கு ஒரு வேலையத்தான் பார்த்துட்டு சுயநலம் இருக்கு, இருக்கோம் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 சுயநலம் மந்த். இருக்கு, ஓகேவா? எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னா என்டிஏ இங்க ஃபார்ம் ஆயிடும், அது பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனா 2026ல திரும்ப திமுக வந்துடக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வந்து இவங்க வந்து காலி பண்றதுக்கு எடப்பாடி வர்றதுக்கு எனக்கு விஜய் வரலாம் தோணுது, அவ்வளவுதான். வேற என்ன, எடப்பாடின்ற ஒரு துரோகி வர்றதுக்கு விஜய் விஜய் வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. என்டிஏக்குள்ள வந்தா அவர் திரும்ப இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா நல்ல விஷயம் தானே அப்படின்னு தோணுது, அவ்வளவுதான். திமுக வர்றதுக்கு பதிலா இவங்க வந்தா போதும் அப்படின்றதுதான். இல்ல இப்ப லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா சுனில் தான் இந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்படி காங்கிரஸ் வரும் விசிகா வரும்னு சொல்லி இதையும் உடச்சுட்டு போயிட்டாரு. கடைசியில் அவங்க 2 பேரும் அங்கேயே அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டாங்க. ஏங்க அதிமுகன்ற கட்சி சாக போற கட்சி, சாக விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் நல்லது. அதுக்கு போய் ஆக்சிஜன்லாம் கொடுத்துட்டு வேலை பார்த்து வேஸ்ட், டைம் வேஸ்ட். இல்ல இப்ப விஜய் வந்து இப்போ லாங் டேர்மா இருக்கணும் அப்படின்னா அவர் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தா மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி எடுத்தா கஷ்டம் ரொம்ப. என்னங்க 4 பேர் சங்கின்னு சொல்லுவான், 4 பேர் திட்டுவான், அவ்வளவுதானே எல்லாம் இருக்கு. நீங்க உங்க கொள்கையில இருந்து மாறல அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க, அவ்வளவுதான். பாமகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ஒற்றுமை கிடையவே கிடையாது. அவங்க நீட்டு அவங்களுக்கு வேணாம்னா நீட்டு வேணாம் தான், அவங்க நீட்டு வேணாம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ரோடு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா பிஜேபி எல்லாத்தையும் வேணும்னு சொல்லும். 2 பேரும் கூட்டணியில் இருப்பாங்க, அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, இவங்களும் கேட்பாங்க. அப்படியான கூட்டணியில தேர்தல் கூட்டணியில இருந்தா பிரச்சனையே கிடையாது. கொள்கை எதிரியா நீங்க வச்சுக்கோங்க, கொள்கையை பிடிக்கலன்னு சொல்லிக்கோங்க. அது கொள்கை எதிரியா நீங்க வச்சுக்கோங்க, கொள்கையை பிடிக்கலன்னு சொல்லிக்கோங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்குன்னு இது ஒரு இருக்கிறதுலே பெட்டர் ஆப்ஷன் இதுதான். இந்த ஆப்ஷனை விட்டுட்டு சும்மா அந்த ஏடிஎம்கே கூட எல்லாம் போய் நின்று எடப்பாடி பழனிசாமி முதல்ல வந்து சொல்லி விஜய் நின்று யூஸ் இல்லை. சரி, ஓகே, பாய். Okay bro, bye. Oh, good night, bro. Bye.